இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். டாக்டர் வில்சன் குடும்பத்தின் சார்பாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க உங்க அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி துவக்க ஜபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரம தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேளை நீங்க முன் குறித்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்துல எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவுல நான் இருக்கிறேன் என்று சொன்னவங்களே எங்க மத்தியில வாங்கப்பா. உங்க பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. கூட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. துவக்க முதல் கடைசி வரைக்கும் உங்க பிரசனம் இருப்பதாக. பசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கின்றோம். ஆளுகை செய்யுங்கப்பா. அருமையான திருமதி பத்மா வில்சன் அவர்களுக்கும் டாக்டர் எட்வின் அவர்களுக்கும் நீ செய்த நன்மைகளுக்காக சோத்திரிக்க கூடியிருக்கோம் அப்பா. இந்த 2 குடும்பத்தினருக்கும் நீ செய்து கொண்டிருக்க நன்மைகளுக்காக துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஐயா. பல பேர் பல இடங்கள்ல பல சூழல் மத்தியில் இருக்காங்கப்பா. வந்து ஒவ்வொருத்தரும் தொடப்பட ஆசீர்வாதம் பெற வந்தது, பங்கு பெற்றது ஒரு ஆசீர்வாதம் என்று உணரத்தக்கதாக ஒரு பிரசன்ஸ் தாங்கப்பா. ஆண்டவரே, கனெக்டிவிட்டி, டெலிகம்யூனிகேஷன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வர இருக்க சுத்தமாய் அழைத்தவர்களை துரிதமாய் கொண்டு வர கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து பிரசன்னத்தை தாங்கப்பா. இயேசு மூலம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது வெல்கம் அட்ரஸ் மிஸ்ஸஸ் ரமோலா தாஸ் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த ஆண்டு கர்த்தருடைய எதிரை அடைந்த எங்கள் அன்பை அத்தை திருமதி பத்மா வில்சன் மற்றும் டாக்டர் எட்வின் அத்தார் இருவருக்கும் இந்த ஞாபகார்த்த 1ஆம் ஆண்டு நினைவு நாள் ஜெப கூட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்வதற்காக இந்த கூட்டத்தை நாங்க ஆயத்தம் செய்திருக்கிறோம். ஏன்னா அவர்கள் இருவருமே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதனால அநேகருக்கு அவங்க இறந்த பிறகும் அநேகருக்கு ஆசீர்வாதமா அவங்க இருக்கிறாங்கன்றத இந்த ஜெப கூட்டத்தின் மூலமா எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ஜெப கூட்டத்தை நாங்க ஆயத்தம் செய்திருக்கிறோம். இந்த ஜெப கூட்டம் வைக்கணும்னு சொன்ன அந்த முதல் நாள்ல இருந்து சுரேஷ் அண்ணனும் ரேணுகா அக்காவும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தாங்க. அவர்களுக்கு முதலாவது வில்சன் குடும்பத்தின் சார்பில் எங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை முதலாவது வருக வருக என்று குடும்பத்தின் சார்பில் நாங்க வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த கூட்டத்தை அவர்களை தொடர்ந்து நடத்தி தரும்படி அவருடைய கரத்துல இந்த கூட்டத்தை ஒப்படைக்கிறோம். அதோடு இந்த கூட்டத்துல பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற எங்க குடும்பத்தின் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். நிச்சயமா இந்த கூட்டத்துல நாங்க பங்கு பெற்றதுனால இந்த கூட்டத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமா பெற்றுக்கொள்வாங்க நான் நம்புறேன். இந்த நேரத்திலும் அத்தைய பத்தியும் எட்வின் அத்தான பத்தியும் பேசுகிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கூட்டத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன். அது வந்து இந்த வில்சன் குடும்பத்துல இருக்கிற இந்த ஜெபம், அந்த ஜெப ஆவிய நான் வந்து உண்மையிலே நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதுல அவங்க மூலமா தான் நான் வந்து குடும்ப ஜெபம் செய்யறது, எப்படி பாஸ் பண்ணி ஜெபம் பண்றதெல்லாம் அத்தைகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அத்தாலும் அந்த புறஜாதிகளின் மத்தியில ஒரு அன்பான ஒரு சகோதரனா அந்த இடத்துல வேலை செய்து அநேகரை அவங்கள கவர்ந்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பான அந்த 2 பேரையும் குறித்து இந்த நேரத்துல நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை மீட்டின் ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்த நமக்கு கொடுத்து இந்த மீட்டின் ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நான் அவருடைய பிரசன்னத்தை வரவேற்கிறேன்.
God bless you. இப்பொழுது துதி ஆராதனை திருமதி ரேணுகா சுரேஷ் அவர்களே. இந்த அருமையான நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பணிவோடு நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். முதலாவதாக எல்லாரும் இருந்த நிலையிலே மியூட் பண்ணின நிலைமையிலேயே ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, என்றென்றைக்கும் அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான ஸ்தோத்திர கூட்டத்தை ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று நாம் பாடி, உள்ளத்திலிருந்து நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தினானரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தினானரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்த நிறுவைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்த நிறுவைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்பில் வேறொரு தேட்டமில்லை பரனே, நீரே அன்பில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆம், ஸ்தோத்திரம் அப்பா, என்னால் உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சுவாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு அவ்வளவு பாடுகள் இருக்கும்போது அவன் என்ன சொன்னான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் எதுக்கும் கலங்க மாட்டேன். அதே வார்த்தையை நாமும் சொல்லுவோமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறைவுண்டு சொல் நீ மனமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று மனதை பார்த்து ஆத்மாவை பார்த்து தாவீது சொல்கிறதே போல, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே என்று நாம் பாடும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்மை முழுவதுமாக அவரை துதிக்கிற துதியால், சந்தோஷத்தால், சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர், என்னுயிர் நீக்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே
சிறந்தோர் மித்திரனே சுகபத்திரமருளும் என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாபமோ நரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. தாபமே தீட்டோ சத்குருநாதன் தஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய் எம்மி கருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. ஆசி செய்திடுவார் அழிப்பார் அம்பரம் தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்ச வழி சத்யவாசல் உயிர் என்னும் என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மன்னமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பவமணி பழிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோ திருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோ திருக்கையிலே. ஆம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த குறையும் நமக்கு நேரிடுவதே இல்லை. அவர் எல்லாம் தெரிந்தவர் சகலமும் அறிந்தவர். நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் சகல ஆறுதலினாலும் நம்மை நிரப்புகிறவர் நம் தேவன், நம் மீட்பர், நம் இரட்சகர். அவருக்குள்ளே நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், ஸ்தோத்திரிப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், குருத்தோரையை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்களே, நாம் ஸ்தோத்திரிப்போமா? பாடுவோமா? கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான துதி ஸ்தோத்திர வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு ஏறெடுக்கிறோம் ஐயா. நீர் என்றைக்கும் போடப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். எல்லா சகல ஆண்டவரே வல்லமை மகிமையும் கனமும் உமக்கே எக்காலத்திலும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதி ஆராதனைக்காக நன்றி. இப்பொழுது திரு பென்னி ஸ்டீபன் அவர்கள் தன்னுடைய தாயுடைய சாட்சியின் வாழ்க்கையை பற்றியும் தன் சகோதரருடைய சாட்சியின் வாழ்க்கையை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
சவரிடாய் வில்சன் மற்றும் எனது தாயார் பத்மா வில்சன் அவர்கள் இந்த மெமோரியல் சர்வீஸ்லே ஆன்லைன் மூலமாகவும் கூகுள் மீட் மூலமாகவும் கலந்து கொண்டிருக்கும் எல்லா உறவினர்களுக்கும் குற்றாருக்கும் இனிய மாலை வணக்கம். விசேஷமாக இந்த மெமோரியல் சர்வீஸை நடத்தி தரும் திரு மதிப்புக்குரிய சுரேஷ் ஜான்சன் அவர்களுக்கும் ரேணாக் அவர்களுக்கும் வில்சன் குடும்பத்தின் சார்பாகவும் குற்றார் உணர் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில விஷயங்களை அப்பாட்ட சொல்லலாம், பல விஷயங்கள்ல அண்ணங்கிட்ட சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் சொல்றது அம்மாட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த ஏன்னா அம்மா ஜெபத்தினால எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, போராட்டங்களா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அம்மாட்ட போய் சொன்னோம்னா அம்மா ஜெபம் செஞ்சு எல்லாவற்றுக்கும் ஒரு வெற்றியை தருவார். அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு ஒரு சாட்சியாக இந்த தினத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அம்மா ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க பிரேயர் வாரியர். அவங்க திருநெல்வேலியில பாளையங்கோட்டையை சேர்ந்த சௌரிமுத்துக்குள்ளி அவர்களுக்கும் கமலாமால் அவர்களுக்கும் 7வது மகளாக 1924ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி பிறந்தார். அவங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டையில படித்து அங்க டீச்சர் ட்ரைனிங் முடித்து டீச்சராக வேலை பார்த்தார்கள். திருமணத்துக்கு பிறகு அப்பா பகரனில் ஒர்க் பண்ணதுனால அம்மா பகரனில் போயிருந்தாங்க. 7 வருஷங்கள் பகரனில் இருந்தாங்க. எப்படின்னா அங்கதான் பிறந்தாரு. அங்க ரொம்ப கடினமான சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது சி சிக்னஸ், கப்பல்ல தான் போகணும், சி சிக்னஸ். அப்ப இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்ப இல்ல. கடல் எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா கடல் இருக்குமா, சில நேரத்துல தண்ணி எல்லாம் வீட்டை சுத்தி வந்துடும் அப்படிமா. அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில அம்மா மட்டும் தனியாகிட்டு நம்ம வச்சுக்கிட்டு அங்க இருந்திருக்காங்க. அப்புறம் வெளில திருப்பி நத்தத்துக்கு வந்துட்டாங்க. நத்தத்துக்கு வந்தப்ப லாண்டிஸ் பெரியப்பா வெள்ளாரப்பட்டியில இருந்தாங்க, ராயப்பா பெரியப்பா வேலூர்ல இருந்ததுனால சரி நத்தத்துல இருப்போம், நத்தத்துல ஊழியம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவ ஊழியத்தை அப்பா அவர்கள் நத்தத்திலே ஆரம்பித்து வைத்தார்கள். அம்மாவும் கூட இருந்தார். கடந்த 60 வருடங்களுக்கு மேலாக நத்தத்தில் இருந்து ஊழியத்தை செய்து வருகிறார். அம்மா ஜெபம் தான் அம்மாவுடைய வாழ்க்கை சொல்றாங்க. ஜெப வாழ்க்கை எல்லாருக்கும் ஜெயிப்பாங்க. அதான் அவங்க அம்மா ஜெபம் பண்றப்ப பார்த்தா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆண்டவரே உங்க அடியாளை காத்துக்கொள்ளும், உங்களுடைய அரவணைக்குள் வைத்துக்கொள்ளும், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அம்மாவுக்காக அவங்க ஜெபம் பண்ணதே கிடையாது. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பார்த்தீங்கன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், டெய்லி ஃபேமிலி பிரேயர் மீட்டிங் நடக்கும். ரொம்ப ஒரு லாங் பிரேயர்லாம் சொல்லலாம். அவ்வளவு எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளையா இருக்கலாம், நாங்க ஜெபம் பண்ணிக்கிறது நாங்க படுத்து தூங்கிடுவோம். சில நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு அம்மாவே தூங்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய பிரேயர் பண்ணுவாங்க அம்மா. அந்த மாதிரி ஜெப வாழ்க்கை முழுவதுமா அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா முழுவதுமாக ஜெப வாழ்க்கை தான். அதே மாதிரி ஃபாஸ்டிங் பிரேயர் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், சண்டே ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. தொடர்ந்து அதாவது ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஞான பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஞான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல யாராவது ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பேர் எழுதி வச்சுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இப்ப பண்ணணும். சில நேரத்துல நாமதாசெல்லாம் எப்ப நைட்டு முடிச்சு பார்த்தோம்னா 11 மணி 12 மணிக்கு எப்ப முடிச்சு பார்த்தப்ப அப்ப கூட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை. அனைவருக்கும் எங்களுக்கு பணம் ஒரு வாழ்க்கை இல்ல, பணம் மட்டுமே முக்கியம் இல்ல, ஜெபமே வாழ்க்கை என்று என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம், அதுவே சட்டம் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பாடலுக்கு ஏற்ப அம்மா வாழ்வு. அதே மாதிரி நத்த சபைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமானது. அந்த விமன்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்ல அவங்க சங்கத்தில் மாத சங்க தலைவராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் அதை மிகவும் சிறப்பாக நடத்தி வந்தாரு. அதுபோல அந்த நத்தத்துல சர்ச் கட்டுவதற்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்போ அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பாவை மனம் அப்பாவை செஞ்சு அந்த நத்தத்துல சர்ச்சு வர்றதுக்கு அம்மா அப்பாவும் பெருந்துணையா இருந்தார்கள். அது மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அதே மாதிரி அந்த கிராமத்துல ஒரு கிராமத்துல ஊழியம் பண்ணப்போ அவங்க எந்த விதமான ஒரு முறுமுறுப்போ எதுவுமே கிடையாது. அப்பாவோட கூட இருந்து கடைசி
கடைசி வரைக்கும் அந்த அந்த ஊழியத்தை மருத்துவ ஊழியத்திலும் கூட இருந்தார்கள், திருச்சேபிக்கான காரியங்களிலும் கூட இருந்தாங்க. அதே மாதிரி மிஷினரி சேல்ஸ் ஆகஸ்ட் வாரத்து 2வது வாரத்திலேயே நம்ம ஓசிபிஎம் பலகாரத்துல நடக்கும். அத்தத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலகாரங்கள், லட்டு, பிக்சர் எல்லாமே செஞ்சு அங்கே வந்து தவறாமல் கொண்டு வந்து இங்கே வந்து சேல்ஸ்ல வந்து பங்கேற்பாங்க. அதே மாதிரி ஊழியக்காரர்கள் வந்து இப்போ நத்தத்தில் வந்து அப்போ வந்து சர்ச் கிடையாது, சர்ச்சுனா பாஸ்டர் கிடையாது, வேலூர்ல இருந்து வருவாங்க, இல்ல வெளியில இருந்து யாரும் வருவாங்க. வர்றவங்க எல்லாருக்குமே வந்து அம்மா வந்து மத்தியானத்துல வந்து சாப்பாடு வந்து நத்தம் எங்க வீட்டுல தான் இருக்கும். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் வெளியாரா இருந்தாலும், ஊழியக்காரன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுத்து வீட்டுல வர வச்சு அம்மா வந்து சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி சர்ச்சை அட்டன் பண்றது பாத்தீங்கன்னா தவறாம எல்லா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எங்களையும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே அந்த ஒரு பழக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அம்மா வந்து அதே மாதிரி அந்த அனிதா எஸ்தர்லாம் படிக்கிறதுக்காக மதுரையில வந்து இருந்தோம். அப்ப கூட சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டாங்க. கத்தீட்ரலுக்கு போவாங்க, பெண்கள் சங்க மீட்டிங்க்கு போவாங்க. அதே மாதிரி அங்க போய் 70 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு கத்தீட்ரல்ல ஒரு எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதுல போய் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்தாங்க. அம்மா என்னமான்னு கேட்டேன், தெரியலப்பா, பிரைஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வயதிலும் ஒரு ஆர்வம் காட்டியவர்கள், கர்த்தர் ஊழியத்துக்காக கர்த்தருக்கென்றே வாழ்ந்தவர்கள். நான் லக்னோவில் இருந்தப்போ என் கூட வந்து இருந்தாங்க. ஒரு 6 months இருந்தாங்க. ஒரு நவம்பர் டிசம்பர் மாதம் பயங்கரமான குளிர். காலையில 7 மணிக்கு தமிழ் சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 8, 9 மணிக்கு மலையாள சர்வீஸ். காலையில 7 மணிக்கு நான் சொல்லேன், அம்மாட்ட, அம்மா ரொம்ப குளிருதுமா, வேண்டாமா நீங்க வீட்டுல இருங்கம்மா. இல்லப்பா நான் வரப்பான்னு சொல்லி பைக்ல மோட்டார் சைக்கிள்ல என் பின்னாடி ஏறி ஒரு 10 கிலோமீட்டர் வந்து அந்த சர்ச் அட்டன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில வந்து அவங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கிடையாது. கடைசி நாட்கள்ல கீழே விழுந்துட்டனால அவங்களால சர்ச்சுக்கு போக முடியல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வருத்தம், அவங்களுக்கு சர்ச்சுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் உண்டு. அதனால அம்மா பத்தி சொல்லணும்னா நல்லா, அதாவது வந்து கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். ஜெபமே ஜெயம், ஒரு ஜெபிப்பாங்க, எல்லாருக்காக ஜெயிப்பாங்க. நாங்கள் இப்ப நிக்கிறோம்னா அது கடவுளுடைய பெரிய கிருபை, அதுக்கு அம்மாவுடைய ஜெபம் தான் காரணம். அதே மாதிரி வந்து அம்மா வந்து ரொம்ப அருமையா சமைப்பாங்க. எவ்வளவு பேருக்கு ஜெபத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அருமையா சமைப்பாங்க. அவங்க வந்து நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே ரொம்ப அருமையா சமைப்பாங்க. அதுல ஃபிஷ் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஃபிஷ் சாப்பிடுறது வந்து ரொம்ப இஷ்டம். அதுல வந்து அவங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட்டா கொஞ்சம் அலர்ஜி வரும். ஆனா என்ன பண்ணுவாங்க, அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஷ் சாப்பிட்டுட்டு சத்தமெல்லாம் ஒரு மாத்திரை போட்டுவாங்க, அலர்ஜி மாத்திரை போட்டுவாங்க. அப்படி சோப்பா இருக்கும். ஃபிஷ்ஷை பார்த்துட்டு என்னத்த ஏதோ சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கீங்க, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி ரொம்ப அருமையா சமைப்பாங்க. சமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க இருக்கிறப்போ கடைசியா தான் சாப்பிடுவாங்க. அவங்க எப்பவுமே வந்து என்னோட சேர்ந்து சாப்பிடவே மாட்டாங்க. அதுதான் நான் அவங்க சொல்றது உண்டு. அதாவது வந்து சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவாங்க, சுவையா இருந்தா நாங்கெல்லாம் சாப்பிடுவோம், ஆனா மீதி இருந்தா தான் அம்மா சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் நாம சாப்பிடறது மட்டும் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரியான அவங்க ஒரு நல்ல ஒரு தாயா எங்களுக்கு இருந்தார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2000 வந்து 2002ல வந்து லங் கேன்சர் வந்துருச்சு. அப்போ வந்து தொண்டையில் வலிக்குது, நாங்கள் கொஞ்சம் இரும்பு இருக்கு அப்படின்னாங்க. நானும் மாலாண்டிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் போஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோம். ஆங்காலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு இது வந்து லங் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம், இவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 or 2 months அப்புறம் அம்மா சொல்லிட்டாங்கன்னா, நான் ஜோ பண்ணிட்டேன்ப்பா, இது வந்து மரணத்துக்கு எதுவான வியாதி கிடையாது, எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2002, 10, 18, 19 வருடங்கள் உயிரோடு இருந்தாங்க. திருப்பி நாங்கள் நடுவில் போய் நாங்கள் திருப்பி ஸ்கேன் அதெல்லாம் பார்த்தப்ப எல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னாங்க. அது எப்படின்னா அவங்க ஜெபம், அந்த வைராக்கியம், அதாவது அந்த ஒரு விசுவாசம், ஜெபத்தினால வந்து எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க சொல்லிட்டு நான் வந்து மருத்துவர்களையும் மருந்து கூடிய நம்மளப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி, அதனால அவங்க வந்து கேன்சரை வென்றவர்கள், கொரோனாவை வென்றவர்கள், எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜெபம் தான். நிறைய பேச வேண்டியிருக்கு, இருந்தாலும் சமய குறைவு காரணமாக நான் வந்து ஏதாவது வாங்கி விட்டு போயிருந்தா பின்னாடி வர்றவர்கள் பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி வந்து அம்மாவுக்கு எப்படின்னா 4 பேர்ல வந்து யாரையாவது ஒருத்தர் முழு நேர ஊழியக்காரர் ஆக்கிடணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய ஒரு ஆசை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து எப்படியோ அது வந்து கடைசியில் அது நிறைவேறல. ஆனா வந்து சுரேஷ் ஜான்சன் யாரு அப்படின்னா எங்க அம்மாவுடைய அண்ணன் பையன், எனக்கு மாமா பையன், அம்மாவுடைய ஓன் பிரதர் சன் சுரேஷ் ஜான்சன்.
அதனால வந்து நாங்க அம்மாவுக்கு என்னன்னா ஊழியக்காரர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஊழியக்காரர் யாருமே அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு ஒருத்தனை தான் கடவுளை பொருத்தனை பண்ணோம், ஆனா நடக்கலையே அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா நம்ம சுரேஷ் சத்தான் அவர்கள் வந்து இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பெண்ணி நான் வந்து 4 பேர்த்துல ஒரு நேரம் ஊழியக்காரன் ஆகணும்னு நினைச்சேன், அது வந்து நடைபெறல. ஆனா வந்து சுரேஷ் வந்துட்டாருப்பா, சுரேஷ் பேசுனா சொல்லுவாங்க. சுரேஷ் வந்து ஊழியத்துக்கு வந்து எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி, என்னுடைய வந்து நான் என்னுடைய ஒரு விருப்பம் நிறைவேற்றியது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு இதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சுரேஷ் ஜான்சன் அண்ட் ரேனாவுக்காக நான் மறுபடியும் அந்த அம்மாவுடைய ஆசையை நிறைவேறி திரும்பி செய்ததற்காக எங்கள் மூலம் இல்லாவிட்டாலும் உங்கள் மூலமாக ஆசையை நிறைவேற்றியதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு மாறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எப்படின்னா வந்து என்னை எப்படியாவது பாட வச்சிடணும் அம்மாவுக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுவாங்க, பெண்ணே நீ நல்லா பாட்டு பாடுப்பா, நீ சாமி பாட்டை பாடுப்பா அப்படிம்பாங்க. என்னை கொண்டு போய் திண்டுக்கல்ல கொண்டு போய் ஸ்கூல்ல படிக்கல, இதுல தான் சேர்த்து விட்டாங்க, பேர்லாம் சேர்த்து விட்டாங்க. அப்ப கூட பாட்டு சரியா வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நான் நத்தத்துக்கு வீட்டுக்கு போறப்ப பெண்ணே ஒரு பாட்டு பாடுப்பா அப்படிமா. பாட்டு பாட சொல்லி சும்மா கேட்பாங்க. எனக்கு பாட தெரியாது, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நான் தான் சந்தோஷம், சரி அம்மா சந்தோஷமா கேட்கறாங்களே எப்படி பாடும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் பாட்டு பாடினா. அதனால அவர்களுடைய ஆசைக்காக சின்ன 2 வரிகள் நான் பாடுகிறேன். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். 2 நேரம் உரையாடலுக்காக நன்றி. இன்னும் 2 வார்த்தைகள் என்னுடைய அண்ணனை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய அண்ணனை பற்றி நிறைய பேசுறாங்க, இருந்தாலும் 2 நிமிடங்கள் அண்ணனை பேசுறாங்க. ஏன்னா நாங்க வந்து 4 பிரதர்ஸ், 4 பிரதர்ஸ்ல எனக்கும் எங்களுக்கு 11 வயசு வித்தியாசம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பார்த்து எனக்கு விவரம் வச்ச காலத்துலேயே அண்ணன் வந்து கலைஞ்சி போட்டாங்க. அண்ணன் வந்து 8 வயசு வரைக்கும் அண்ணன் வந்து பகரையில் இருந்ததுனால இங்கே ஸ்கூலுக்கு போகல. அதனால வந்து எப்பவுமே அந்த சோஷியலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே அந்த ஸ்கூலுக்கு போய் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல போய் பசங்களோட சேர்ந்து வர்றப்ப தான் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சோஷியலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பாங்க. அண்ணன் வந்து அந்த 8 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாம அம்மா கூடயே பகரையில் தனியாக இருந்ததால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமா சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி ரொம்ப அன்பானவர். என்னுடைய தகப்பனார் இறந்து 30 வருடங்கள் ஆயிருக்கு. 30 வருடங்களாக எங்க அப்பா இல்லாத குறைய வந்து அண்ணன் போய்கிட்டார். அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு நான் அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், கேரளாவில் கடைசியா பார்த்தப்ப அம்மா எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த மாதிரி வந்து அண்ணா இறந்தது வந்து அம்மாவுக்கு தெரியாது. அப்ப அம்மா என்னை கேட்டாங்க, எப்படிப்பா அண்ணன் இருக்கான் கேட்டாங்க. இல்லப்பா சோமனப்பா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, வந்து அப்பா இறந்து 30 வருஷம் ஆச்சுப்பா, ஆனா ஒரு நாள் கூட வந்து எந்த ஒரு சிரமம் இல்லாம எங்கம்மாலாம் என்னை பார்த்துருக்காங்க. எங்களுக்கு ஒன்றா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்பா நானும் தாசெல்லாம் வேலை நிமித்தமா வெளியூர்ல இருந்தோம். அப்போ வந்து எப்பினும் அண்ணியும் அப்பா இல்லாத சூழ்நிலையும் பிறந்த 30 வருடங்களாக அம்மா இவரை நல்ல முறையில் பார்த்து கொண்டாரோ அதுக்காக எப்பின் குடும்பத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, நாங்கள் ரொம்ப உடஞ்சு போயிட்டோம், நொறுக்கு போட்டு போயிட்டோம். ஸோ எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அனைவரும் ஜெபத்திலே தாங்குங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு ஆண்டவரை நாம் பெண்ணியவர்கள் ரொம்ப அருமையாக அத்தையை பற்றியும் எட்வின் அத்தானை பற்றியும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு தோணுற அளவுக்கு ரொம்ப அருமையாக பேசுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இப்பொழுது வேத பகுதி வாசிப்பு திருமதி பெல்சியா பென்னி அவர்கள். அங்கே கர்த்தருடைய தூதனால் ஒரு முச்செடி நடுவில் உண்டான அக்னி
முச்செடி அக்னியால் ஜுவாலிக்கு எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் கர்ப்பத்தை மூடிக்கொண்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அருமையான திருமதி பத்மா வில்சனுடைய வாழ்க்கை மூலமாகவும் டாக்டர் எட்வின் அவர்கள் வாழ்க்கை மூலமாகவும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த பகுதி மூலமாக நாம எப்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார், எப்படி இந்த சந்ததியை தொடர்ந்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பத்மாத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா, எனக்கு பத்மாத்த அப்படின் போது என் கண்ணுக்கு முன்னாடி, என் மனசுக்கு முன்னாடி நிற்கிறது அன்பு என்ற ஒரு சத்தியம். நம்ம இன்னைக்கு 60-70 பேர் இருக்கோம். இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து பல விதமான சூழல் வச்சிருப்போம். ஆனா பத்மாத்தை திருமதி பத்மா வில்சன் அவர்கள் தான் எல்லாரும் ஒருமுறைப்படுவோம். அவருடைய அன்பு பிரதானமான அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயங்கள்ல கர்த்தருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், அது எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறது? ஊற்றப்பட்டுச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் பத்மாத்தவுடைய வாழ்க்கை. அவருடைய தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். முகத்துல அன்பு, அவருடைய பேச்சுல அன்பு, அவர் சிந்தனையில அன்பு, அவருடைய செயல்ல அன்பு. அருமையான சகோதரன் பெண்ணி சொன்னாங்க, கர்த்தரை எப்படி நேசித்தார்கள், எப்படி சபையை நேசித்தார்கள், எப்படி குடும்பத்தை நேசித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில பிரதானமான காரியம் தேவ அன்பு. இந்த தேவ அன்பு என்ன பண்ணுச்சு? அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், குடும்பத்துல ஆசீர்வாதம், எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். வயதான காலத்துக்கு கூட ஸ்ட்ராங் ஃபேக்கல்டிஸ், நல்ல தெளிவா ஞாபக சக்தி, தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவா காது கேட்கும், தெளிவா பேச முடியும். பாருங்க, என்ன ஒரு அற்புதம் அன்பு. பத்மா வில்சன் அவர்கள் என்றாலே மறுபெயர் தேவ அன்பு. பிள்ளைங்க எல்லாம் பாசமா இருக்காங்க, பிரைஸ் தி லார்ட். ஆனா அது நேச்சுரல் லவ்னு சொல்லலாம். ஆனா மருமக்கமார் எப்படி நேசிக்கிறாங்க பார்க்கிறீங்களா? அவ்வளோ நேசிக்கிறாங்க. பத்மாத்த எங்க ஆன்லைன் மீட்டிங்ல சில நாள் பங்கு பெறுவாங்க, ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தைய மீண்டும் 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 சொல்லுவாங்க, அன்பின் தேவனே, அன்பின் தேவனே. அந்த அன்பு அவங்க விட்டு போகவே போகாது. அதே மாதிரி அவங்க கூடவே இருந்த திருமதி மேரி சாம் ஜெபம் பண்ணும் போதும் அதே பதத்தை யூஸ் பண்ணுவாங்க, அன்பின் தேவனே, அன்பின் தேவனே. அதே மாதிரி 43 வருஷம் அவங்களோட கூட இருந்த மாலா அக்கா இன்னைக்கு அவங்க ஜபத்துல வார்த்தையின் மூலமா அன்பு இல்ல, இன்னைக்கு தோற்றத்திலேயே பத்மாதா இருப்பாங்க. இன்னைக்கு பத்மாதா பார்க்கணும்னா ஒண்ணு பத்மாதா போட்டோவை பார்க்கலாம், அல்லாட்டி மாலா அக்காவை நேர்ல பார்க்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அன்பு அவரை மாற்றி இருக்குது. சங்கீதம் 128:3 சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றில் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதுதான் அந்த அன்பின் ஆசீர்வாதம்.
கர்த்தர் எப்படி ஆசீர்வாதத்துக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி பாட்டுறாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒரு மரம் தன் கன்றுகளை எப்படிலாம் உண்டு பண்ணும்னா, சில மரங்களுக்கு கிளையை வெட்டி ஒருத்தர் நடணும். சில மரங்களுக்கு அந்த பழம் பூ மூலமாக கன்றுகள் உண்டாகும். வேதத்துல ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காருன்னா, பிள்ளைகள் அப்படி இல்லை, ஒலிவ மர கன்றுகள் போல. இந்த ஒலிவ மரத்துடைய கன்றுகள் வேர்ல இருந்து உண்டாகும். From the root system new plants will come up. அதாவது வெளிப்படையாய் தெரியாது. பென்னி ஸ்டீவன் சொன்னாங்க இல்ல, ஜபம் ஜபம், தேவ அன்பு, தேவ அர்ப்பணிப்பு, இந்த சக்தினால வெளியாக தெரியாதபடிக்கு உள்ளூர்ந்து அந்த அந்த சக்தி, அந்த நியூட்ரிஷன் அங்கிருந்து வந்து எல்லா பிள்ளைகளும் செழிப்பா, அந்த சந்ததியே செழிப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். ஹெல்த்தி ரூட், ஹெல்த்தி ஃபேமிலி. பிரைஸ் காட். பத்மாத்தனா அன்பு. அதே மாதிரி டாக்டர் எட்வின் அவர்கள் நினைச்சாலே எனக்கு முன்பாக நிற்கிறது பண்பு. எனக்கு ஞாபகம் அளவுக்கு நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ல முதலாவதாக எம்பிபிஎஸ் பயிற்சி பெற்றவங்க டாக்டர் எட்வின் அவர்கள் தான். அதுவும் ஒரு அருமையான ஒரு காலேஜ்ல, ஒரு சிறப்பான இடத்துல, மணிப்பாங்க. அன்னைக்குள்ள சிச்சுவேஷன்ல அது பெரிய ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி. ஆனா படிச்சு முடிச்சு வந்து நட்சத்திர ஊழித்த துவங்கினாங்க. பாருங்க, அது அவருடைய இதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துகிறது. He chose to become a doctor, not for anything else, to serve God, to continue the vision of the family. அவ்வளவு ஒரு தாழ்மை, அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு, அப்படி ஒரு நற்குணங்கள், பண்பு. அந்த நத்தத்துல மெடிக்கல் ஃபீல் இருக்குன்னா பட்டம் அறிவு மட்டும் பத்தாது. அவ்வளவு ஒரு பிரஷர் உள்ள ஒரு சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ். தேவ அன்பு, தேவ அன்போடு கலந்த தேவ ஊழியம். நான் என்ன சொல்லுவேன், டாக்டர் எட்வின் அவர்கள் பண்ணது ஒரு மெடிக்கல் மிஷன். டாக்டர் எட்வின் அவர்கள் ஒரு மெடிக்கல் மிஷனரி. கர்த்தர் இவருடைய மெடிக்கல் மிஷனை பார்த்தாங்க, பார்த்து ஒரு அருமையான கிஃப்ட கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் தான் டாக்டர் மாலா. ரெண்டு பேரும் 100% ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 100% ஒருமனப்பட்டிருந்த நான் அவங்க வாழ்க்கையில பார்த்தேன். 100% 100 எவ்ரி ஆஸ்பெக்ட். அதே மாதிரி தேவ அன்பு, தேவனுக்கு முதலிடத்திலையும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்க நாய் ஸ்கூல்ல மீட்டிங் வைக்கும் போது வார நாட்கள், நாட் சண்டேஸ், வார நாட்கள்ல ரெண்டு பேரும் கிளினிக்க மூடிட்டு அங்கிருந்து டாக்ஸி எடுத்து வந்து போவாங்க. ஆல்மோஸ்ட் the entire half day is gone for that. இப்படிப்பட்ட ஒரு அருமையான டாக்டர் எட்வின் அவர்கள். பத்மாதேவி பற்றி சொல்லும்போது பெனி ஸ்டீவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஊழியத்துக்கு வந்தது அத்தைக்கு ரொம்ப பிரியும்ட்டு. அது 100% உண்மை. டிவி ப்ரோக்ராம பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கறதுல அத்தை ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. நீ அதை சொன்னல, அது நல்லா இருந்துச்சு அப்படின்வாங்க. அதே மாதிரி நான் வாலிபனா ஆண்டவர் அறியாத காலத்திலையும் ஆண்டவர் அறியணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சு. உலகத்துல ஒரே ஒருத்தர் நான் உங்க சொன்னேன், உலகத்திலேயே ஒருத்தர் சொன்னேன், அது பத்மா அத்தை. ஆண்டவரை பற்றி நான் தெரியணும் அப்படின்னு ஆண்டவர் அவங்க மூலமாக எனக்கு ஸ்ட்ரீம்ஸ் இன் தி டெசர்ட் இந்த புக்கை வாங்கி கொடுத்தாங்க. என்னால மறக்க முடியாது. அதே மாதிரி அவங்க கடைசி சந்திக்கும் போது எனக்கு ஒரு பைபிளும் பிரசன்ட் பண்ணாங்க, மறக்க முடியாது. இன்றைய வேத பகுதி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம்.
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம்னாலே நமக்கு எல்லாருக்கும் இந்த பகுதியில் சத்திய வசனங்கள் நல்லா தெரியும். ஒன்று, முச்சடியில அக்கினியின் மத்தியில கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்டார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேக்கு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பை கொடுத்தார். இதுவும் தெரிந்தது. இந்த ரெண்டு சத்திய வசனத்துக்கு நடுவுல இருக்க சத்திய வசனம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் மோசேக்கு பெரிய அழைப்பு கொடுக்க முன்பாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். வேதம் சொல்லுது. இதை கேட்ட உடனே மோசே பயந்து தேவனை பார்க்க கூடாமல் தன் முகத்தை மூடிக்கொண்டார். இதே பகுதி ஸ்டீபன் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சொல்லும்போது 32ஆம் வசனத்தை சொல்கிறார். தேவன் மோசேக்கு வெளிப்பட்டு நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று சொன்னார் என்று பரிமளம் பற்றினார், திருவுளம் பற்றினார். இதை கேட்ட உடனே மோசே நடுங்கினார். Moses trembled when God gave this introduction. ஏன் நடுங்கினார்? மோசேக்கு அந்த வெளிப்பாடு உண்டாகுது. இந்த வார்த்தையின் மூலமாக சில சத்தியங்களை உணர்கிறார். முதல் சத்தியம், நான் உன் முற்பிதாக்களின் தேவன். இன்றைய செய்தியின் தலைப்பு முற்பிதாக்களின் தேவன், உன் முற்பிதாக்களின் தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சந்திப்பதற்கு காரணம் அது இது எதுவும் இல்லை. உன் முற்பிதாக்கள் என்னை நேசித்தார்கள், என்னை விசுவாசித்தார்கள், எனக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதன் அடிப்படையில உன்னை சந்திக்கிறேன். உன் முற்பிதாக்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கேன், தரிசனம் கொடுத்திருக்கேன். இதன் அடிப்படையில உன்னை நான் சந்திக்கிறேன். மோசேக்கு நடுக்க வருவது காரணம் என்னது? ஆண்டவர் உறவை இப்படி பாராட்டுகிறாரா? ரிலேஷன்ஷிப், the God of relationships. உன் முற்பிதாக்கள் நிமித்தம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் பல ஆசீர்வாதங்களை பெறுவோம். சிலரை யோசிப்போம், ஏன் எனக்கு ஆசீர்வாதம்? இன்னைக்கு ஒரு சாவி, ஒரு கீ, உன் முற்பிதாக்கள் நிமித்தம். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆபிரகாம் வாழ்ந்து பூமியில வாழ்ந்து கடந்து சென்று, இந்த வார்த்தையை தேவன் மோசே சொல்லும்போது பல நூற்றாண்டுகள் ஆயிற்று. ஈசாக்கு பூமியில் கடந்து சென்று நூற்றாண்டுகள் கடந்து போயின. யாக்கோபு கடந்து சென்று நூற்றாண்டுகள் கடந்து போயின. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் உன் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். இருந்தேன் என்று சொல்லல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தோம்னா I am the God of Abraham. I am. இப்படி சொல்லல, I was சொல்லல. என்ன அர்த்தம்? அவர்கள் பூமியில வாழ்ந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க தேவ சமூகத்துல இன்னைக்கும் ஜீவிக்கிறார்கள். இந்த சத்தியம் மோசேக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை உண்டாக்குது. It is not simple fear, it's awe, கணம், ஒரு ரெவரன்ஸ். அப்படி இவ்வளோ ஒரு சத்தியம் சொல்லிட்டாரு. நூற்றாண்டுகள் கடந்து போயிட்டன. ஆனா தேவன் சொல்றாரு, I am the God of your forefathers. உன் முற்பிதாக்கள் தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பத்மாதா நம்மோட இல்ல, டாக்டர் எட்வின் அவர்கள் நம்மோட இல்ல, ஆனா பத்மாத்தையுடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல சொல்லுங்க. டாக்டர் எட்வின் அவருடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 22ஆம் அதிகாரம்
32ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, நான் மரித்தோருக்கு தேவன் அல்ல, பிதா மரித்தோருக்கு தேவன் அல்ல, இவர் தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவன். He is a God of the living. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவை மடக்க வேண்டும் என்று பல சூழ்நிலைய கேள்வி வைத்த பரிசேயர் சதுசேயர் வாய் அடைத்து போனார்கள். It's a profound truth. No one can deny it. இந்த சத்தியத்தை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினார். I am a God of the living. உன் முற்பிதாக்கள் என்னோட ஜீவனுள்ள ஒரு தேசத்துல இருக்காங்க. ஹalleluya. பத்மாத்தையும் டாக்டர் எட்வின் அவர்களும் நம்மோடு இல்லை, அவர்கள் ஆண்டவரோட ஜீவனுள்ள ஒரு தேசத்துல இருக்காங்க. ஹalleluya. பில்லி கிரஹாம் உலகத்திலேயே அதிகமான நபர்களை நேருக்கு நேரா பார்த்து சுவிசேஷத்தை சொன்னவர். பர்சனல் எவாஞ்சலிசம், டிவில எல்லாம் பர்சனல் எவாஞ்சலிசம். அவர் வயதான காலத்துல சொன்னாரு, ஒரு நாள் நீ நியூஸ் பேப்பர்ல டிவில கேட்பீங்க, பில்லி கிரஹாம் மரித்து போயிட்டாருன்ட்டு. நம்பாதீங்க, அது உண்மை இல்ல. மரித்து போயிட்டா சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க, அது உண்மை அல்ல. என்னுடைய அட்ரஸ் மாறி போயிருச்சு. கேர் ஆஃப் உலகம் பதிலாக கேர் ஆஃப் பரலோகம் இருப்பேன். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்துல டாக்டர் எட்வின் அவர்களும் திருமதி பத்மா வில்சன் அவர்களும் உயிரோல்லோர் தேசத்துல இருக்காங்க. ஹalleluya. Praise God. பிரியமானவர்களே, இவர்கள் முற்பிதாக்கள் உயிரோடு இருக்காங்க. அதே மாதிரி முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் தரிசனம் உயிரோடு இருக்குது. The promises God has given to your forefathers, they are alive. எங்க இருக்கு? தேவனுடைய இருதயத்துல உயிரோடு இருக்குது. The promises of God are alive in the heart of God. ஒருவேளை எகிப்துல அடிமையா இருந்த போது நினைச்சிருப்பாங்க, ஆபிரகாம் கடந்து போயிட்டார், ஆபிரகாம் உண்டான உடன்படிக்கை கடந்து போயிருச்சோ? இல்லை பிரியமானவர்களே, God was working in the background. He was preparing the nation. He was increasing the nation. 70 பேர் போனவங்க 20 லட்சமாக வந்தாங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹalleluya. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. கவனமா கேளுங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, 1000 தலைமுறை 1000 generations கர்த்தர் உடன்படிக்கை காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தயை காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தயம் என்னது? ஃபேவர், கிரேஸ். பிரியமானவர்களே, கர்த்தர் டாக்டர் வில்சன் குடும்பத்தினருக்கு, பத்மா வில்சன் அவர்களுக்கும் டாக்டர் எட்வின் அவர்களுக்கும் கொடுத்த தரிசனம், ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக. இன்னைக்கு மேபி they are in the 4th generation. இன்னும் 996 generations வரைக்கும் அந்த கிருபை அவர்களை தாங்கும். ஹalleluya. முடிக்க போறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் மோசேயோட பேசுறார். நாம் நினைக்கலாம், ஆண்டவரே என்னோட பேசுங்க அப்பா. இந்த பகுதியை பார்த்தோம்னா ஆண்டவர் எப்படி எதனால மோசேயோட பேசுறாரு ரொம்ப அருமையாய் பார்க்கலாம். யாத்ரா 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மோசே முச்செடியில அக்னியை பார்த்தார், அது அவிந்து போகாம பற்றி எரிகிறது. வேதம் சொல்லுது, உற்று பார்த்தார். Moses gave his attention. முதல் வார்த்தை கவனம். கர்த்தர் பக்கம் கவனத்தை திருப்ப வேண்டும். இரண்டாவது, நான் போய் பார்ப்பேன் என்று தீர்மானித்தார். டிட்டர்மினேஷன். மூன்றாவது, கிட்ட நெருங்கினார். He came close to God. Come close to God. நாலாவது, கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி தேவனோட பக்கத்தில் சேர்ந்தார். பாதரட்சை கல்வி போடு. Come with reverence. அப்ப கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாகி கர்த்தர் வெளிப்பாடை கொடுத்தார்.
நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், உன் முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறேன். I am. Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒன்று புரிந்து கொள்வோம். பத்மாத்த அப்படின் போது அன்பு, டாக்டர் எட்வின் அவர்களினாலே பண்பு. கர்த்தர் இன்னைக்கு நம்மோட ரெண்டு பேரோட வாழ்க்கைய இன்னும் யோசி பார்ப்போமா அப்படின்னு கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்துருக்கார். பென்னி ஸ்டீபன் அவர்கள் அருமையான சத்திய சொன்னாங்க. ஜபத்தினால சாதிக்கிறவர்கள் அந்த ரூட்ல தான் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. வெளியே நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு ஜபிக்கிறவங்க இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்கு? ரூட்ல, கீழாக, உள்ளூராக. The inner person was so strong. ரூட் ஸ்ட்ராங். அதனால கன்றுகள், குடும்பம், சந்ததி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு பத்மாத்த நம்மோட இல்ல, டாக்டர் எட்வின் அவர்கள் நம்மோட இல்ல. ஆனா பத்மாத்தையின் தேவன், டாக்டர் எட்வின் அவர்கள் தேவன் நம்மோட கூட இருக்கிறார்கள். கண்களை முடிச்சுப்போமா? பிதாவே சோத்திரம் அப்பா. அப்பா, மோசையோட நீ பேசுனீங்க ஐயா. அதே போல இன்னைக்கு இந்த கூட்டத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க பேசிட்டீங்க. You are a God who is speaking. ஆண்டவரே, டாக்டர் பத்மா வில்சன் உண்டான தரிசனத்தை, வாஞ்சைய தலைமுறையாக நீங்க நிறைவேற்ற வல்லவர், உண்மை உள்ளவர். You are a faithful God. ஆண்டவரே, டாக்டர் எட்வின் உடைய மெடிக்கல் மிஷனை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருந்து அவரை பலப்படுத்தி உற்சாகப்படுத்திக்கப்பா. ஒருவேளை நத்தம் இன்னும் அதிகமாக வளரலாம், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் வரலாம். ஆனா ஒருபோதும் இந்த குடும்பத்தினுடைய அன்பையும் அர்ப்பணிப்பும் மறந்து போவதில்லையா. இப்படிப்பட்ட அருமையான பத்மா வில்சன் அவர்களையும் டாக்டர் எட்வின் அவர்களையும் எங்க குடும்பத்தில் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. மீண்டும் ஒரு சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. இயேசு மூலம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அன்பானவர்களே, இப்ப திருமதி மேரி சாம் அவர்கள் பேசும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். திருமதி மேரி சாம் அவர்கள். முதலாவது நான் கர்த்தருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாவது நினைவு அஞ்சலி நடத்தும் இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்காக சுரேஷ் அண்ணனும் ரேணுகாக்காவும் எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசத்துக்கும் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது அத்தையை குறித்து பேசணும். அதற்கு என்னுடைய பென்னி தம்பி நன்றாகவே பேசிவிட்டார்கள். நான் பேசுவதற்கு என்ன செய்யறது தெரியவில்லை. இருந்தாலும் நான் ஒரு 2 வார்த்தைகளை எனக்கு தெரிந்ததை நான் அத்தையை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் சொன்னது போலயே அத்தை உண்மையிலே ஒரு ஜெபிக்கும் தாய். அந்த குடும்பத்திற்கு ஜெபிக்கும் தாயாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மாமாவும் அத்தையும் இருந்த போது கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன செய்வாங்க, 2 பேரும் குடும்ப ஜெபம் நடத்துவார்கள். 8 மணிக்கெல்லாம் எல்லாரையும் வரவழைத்து, நானும் மாலாக்கா ஃபேமிலியும் அங்கதான் இருந்தோம் நத்தத்துல. நாங்க எல்லாரும் சேர்ந்து 8 மணிக்கு ஜெபத்தை முடித்து விட்டு அதன் பிற்பாடுதான் மாமா தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக அந்த குடும்பத்துக்கு இருந்ததை நான் உணர்கிறேன். அதே மாதிரி அத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அனுதினமும் ஜெபிப்பார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து 4 பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை நல்ல ஜெபத்திலே நடத்தி அவர்கள் சிறு பிள்ளையா இருக்கும் போதே அதிகமாக அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அடுத்தபடியாக அவர்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் உண்டு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுவாங்க.
ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால சாப்பிடாம தான் போவாங்க. அப்புறம் சர்ச்சு முடிந்து வந்துதான் சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்க குடும்ப ஐக்கியத்திலும் அதிக இன்வால்மெண்ட் உண்டு அவங்களுக்கு. அப்புறம் சொன்னது போல திருச்சபையில அதிக ஈடுபாடு அவர்களுக்கு உண்டு. நத்தத்துல வந்து அவங்க 1954க்கு நத்தம் வந்தாங்க. அப்போ அந்த நத்தத்துல வந்து முதல்ல சர்ச் கிடையாது. சிஎஸ்ஐ ஸ்கூல்ல தான் சர்ச் நடந்து வந்தது, ஆண்டவருடைய வழிபாடு. இருந்தாலும் அதற்கு பிற்பாடு அத்தை தான் நல்ல முயற்சி எடுத்து அத்தியட்சரை அணுகி டைசஸ் எல்லாம் சென்று அந்த கிராமத்திலே ஒரு திருச்சபையை கட்டணும்னு அவங்க அதிக ஆர்வம் கொண்டு நிறைய எஃபர்ட் எடுத்து அதையும் அவங்க செய்து அந்த கிராம மக்களுக்கு உடைய எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் இணங்கி அவங்க அந்த சர்ச்சை நடத்துறதுக்கு கடவுள் உதவி செய்தார். அதே போல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச் முடிந்த உடனே பெண்கள் ஐக்கிய சங்கம் கூடு இருக்கும். அதுக்கும் அவங்க ரொம்ப நாளா செக்ரட்டரியா இருந்து அதை நடத்தி வந்தார்கள். அவங்க சில சமயம் நல்ல பிரசங்கம் கூட பண்ணுவாங்க, ஜபம் பாட்டு எல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி திருச்சபையில வரும் ஊழியர்களையும் நல்லா தாங்குற குணம் உண்டு அவங்களுக்கு. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தம்பி சொன்னது போல முதல்ல எங்களுக்கு வந்து மேலூர்ல இருந்து பாஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளையும் அவங்க செய்வாங்க. ஆலயம் முடிந்தவுடனே வீட்டுக்கு வந்து எல்லா காரியங்களும் அவங்களுக்கு செய்யறதுக்கு உதவியா உறுதுணையா இருந்தாங்க. மாமாவுக்கும் அவங்க செய்யற மருத்துவ பணியிலும் உறுதுணையா இருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியா இருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாசத்துல புதன்கிழமை மட்டும் இந்த எஸ்தர் ஜெபக்குழுன்னு ஒன்று நடத்துவோம். அதுவும் எங்க வீட்டுல நடக்கும். மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக் அவங்க பெண் சார் வீட்டுல இருக்கும், லாஸ்ட் வீக் எங்க வீட்டுல நடக்கும். அந்த மாதிரி அந்த குழுவிலையும் அந்த பங்கு பெற்று தன்னுடைய பங்கை திறம்பட நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி திருச்சபையில் அதிக ஈடுபாடு அவர்களுக்கு உண்டு. அப்புறம் அந்த மதுரையில் நடக்கிற மிஷினரி சேல்ஸ், அந்த ஐஎம்எஸ் சேல்ஸ்லயும் அவங்க செக்ரட்டரியா இருந்து நிறைய ஆண்டுகள் அங்க இருந்து அவங்க அதுக்காக எல்லா காரியங்களும் செஞ்சு வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கடைசியில தான் சொகவீனம் ஏற்பட்ட பொழுதுதான் அவங்களால இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லையே என்ற கவலை இருந்தது. என்ன கூட கடைசியா நான் போனப்போ சொன்னாங்க, மேரி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆலயத்துக்கு செல்ல முடியல 2 வருஷமா. அப்புறம் உங்களுக்கு இப்ப முடியல, கால் வலி, கால் விழுந்துட்டீங்க, போக முடியல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், நீங்க இவ்வளவு நாள் இருக்கும் வரைக்கும் ஆண்டவருக்காக நீங்க உழைத்தது, அவருக்கு சேவை செய்தது எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நம்ம வந்து ஆலயத்துக்கு சென்றாதான் அந்த இது கிடையாது. நீங்க இத்தனை நாள் ஆண்டவரை தேடி போனீங்க, ஆனா இப்ப சாமி உங்களை தேடி வருவார். அந்த குறையை உங்களை விட்டு நீங்கி போகும். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க இன்னும் இருந்து மற்றவர்களுக்காக, எங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, அனைவருக்காகவும் ஜெபிங்க. அந்த நீங்க ஜெபிக்கிற காரியம் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்குது. அவங்க சொன்னது போல அன்புள்ள தாய். அடுத்த பாயிண்ட் அவங்களை பத்தி சொல்லணும்னா, எல்லா குடும்பத்துல ஐக்கியம், எல்லாரையும் அரவணைக்கணும், அன்பா இருக்கணும், அந்த ஒரு குணம் ஆட்சிக்கு உண்டு அத்தைக்கு. அவங்க வந்து எங்க 4 மகன்களுக்கும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து சாமி வந்து பெண் பிள்ளை கொடுக்கலன்னு எனக்கு ஒரு கவலை இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு அந்த 4 மருமக்கள் மாதிரி எனக்கு பெண் பிள்ளையா கொடுத்துட்டாங்க. நான் எல்லாரும் உங்களை ஒன்று போல நான் நேசிக்கிறேன். அது எனக்கு எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சில இது சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே என்ன கூட பேச சொல்லும் போது, ஐயோ நான் எப்படி தம்பி பேசுறது, என்னால முடியாது அப்படின்னு முதல்ல ரெடியூஸ் பண்ணேன். சரி, அப்புறம் அத்தைக்காக நம்ம சில காரியங்கள் நம்ம சொல்லுவோம், நமக்கு சாமி அதுக்கு பேச தைரியம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம கலங்காம சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் பேசினேன். அப்புறம் அதே மாதிரி அங்க நத்தத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கரந்தமலைன்னு இருக்கும். அங்கேயும் ஊழியம் செய்யறதுக்கு பிஷப் வைப்பு, நாங்க பெண்கள் ஐக்கியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மலை அடிவாரத்துல போய் அங்க ஒரு சர்ச் கட்டுறதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அங்க ஒரு கடவுள் ஒரு கரந்தமலையில அங்க ஒரு ஊழியரை நியமித்து அவங்க அந்த ஊழியர் திறம்பட செஞ்சு வந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கு திருச்சபை வளர்ச்சிக்காக, ஊழியத்துக்காக அதிக ஈடுபாடு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அத்தை வந்து அது மாதிரி ஒரு அன்புள்ள தாயாக இருந்த அனைவரையும் வழி நடத்தி வந்தாங்க. பேர பிள்ளைகளையும் அன்பா வச்சு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கறதுக்கும் உதவி செய்தாங்க. அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் நான் முடிக்கிறேன், டைம் கொஞ்சமா இருக்கிறதுனால சீக்கிரம் முடிக்க நான் பிரயாசப்படுறேன். அடுத்தபடியாக எட்வின் அண்ணனுக்காக நான் பேச விளைகிறேன். அவங்களும் இந்த 4 பிள்ளைகள்ல அவர் மூத்த மகனாக இருந்து குடும்ப பொறுப்பை எடுத்து எல்லா காரியத்தையும் செய்தாங்க. தாய் தகப்பனையும் தம்பிமாரு ஒய்ஃப் எல்லாரையும் அன்போடு அரவணைத்த ஒரு நல்ல குணம் படைத்த அண்ணன். அவர்களும் இந்த மருத்துவ பணியில தன்னுடைய தகப்பனுடைய பணியை தொடர்ந்து அவங்க நிறைவேற்ற கடவுள் அவங்களுக்கு உதவி செய்தார்.
காலையில ஜெபம் பண்ணி குடும்ப ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளினிக்கு போவாங்க. கிளினிக் போயிட்டு ஃபுல்லா டெடிக்கேட்டடா மத்தியானம் 1 மணி வரைக்கும் செய்வாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி 4 o'clock to 9 o'clock ஈவினிங்கும் அது மாதிரி ஒரு சின்சியரா பொறுமையா அந்த காரியத்தை அந்த மருத்துவ பணியை மாவட்டமும் கூட இணைந்து இருவருமாக சந்தோஷமாக அந்த மருத்துவ பணியை அந்த புறஜாதி மக்கள் மத்தியிலே செய்து அனைவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. மாலாக்காவும் நாங்க வந்து அவங்களுக்கு எங்களை அன்பை செலுத்த அதிக கடமைப்பட்டிருக்கோம். அவங்களும் ரொம்ப அன்பானவர்கள். எங்களை எல்லாம் கூட பிறந்த சகோதரியை விட அதிகமா நேசித்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் செய்வாங்க. நாங்க 4 பேரும் சகோதரிகளாக தான் இருந்து இணைந்து எல்லா காரியங்களையும் ஆலோசனைத்து செய்வோம். அவங்களுடைய முகத்துல ஒரு நல்ல அன்பு புன்சிரிப்பு உண்டு. அவங்க இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக இருந்து ஒரு விளக்காக இருந்து அந்த குடும்பத்தை தாண்டி நடத்தினாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க பிள்ளைகளையும் சாமி நல்லா ஆசீர்வதித்திருக்காரு, 3 பிள்ளைகளையும். அதே போல அண்ணனுடைய தொழிலை தொடர்ந்து டாக்டர் ஜோவும் அந்த டென்டல் முடித்து அங்க ஒரு கிளினிக் வைத்து தன்னுடைய பணியை செய்ய கடவுள் அவங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். படிப்படியாக அந்த கிராமத்திலே அந்த ஊழியத்தை அவங்க சந்தோஷமா செய்யறாங்க. அதற்காக நான் கடவுளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்தவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அருமையாக சுருக்கமாக இருத்திலிருந்து பேசுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. இப்பொழுது எவாஞ்சலிஸ்ட் செல்வகுமார் அவர்கள் நம் அருமை அத்தை தாயாகிய டாக்டர் மிஸ்ஸஸ் பத்மா வில்சன் அவர்களும் டாக்டர் எட்வின் அவர்களின் ஞாபகார்த்த கூடுகையிலே நாம் இந்த நாளிலே கலந்து கொள்கிறோம். அவருடைய குடும்பமாக உறவினர்களாக நாம் இந்த நாளிலே ஒன்றாக சேர்ந்து நம்முடைய இரட்சகராகிய தேவனும் நம்முடைய நம்பிக்கையுமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட இயேசு சுவாமியின் குடும்பமாக நாம் கர்த்தரின் சத்தத்தை முதலில் கேட்போம். என் அருமை தங்கை டாக்டர் மாலதி எட்வின் அவர்களும் அவர்களுடைய 3 கண்மணி பிள்ளைகள் அனிதா, டாக்டர் ஜோ, எஸ்தர் அவர்களின் கேட்டுக்கொண்டதின்படி இன்று நான் உங்கள் முன்பதாக பேசுகிறேன். டாக்டர் எட்வின் என் அருமை மைத்துனராக மட்டுமல்லாமல் என் உடன்பிறவா சகோதரனாக இருந்தார். டாக்டர் எட்வின் அவர்களை நினைக்கும் பொழுதே கண்ணீரினால் மூழ்கிதான் நான் பேசுகிறேன். அத்துணை அன்பு, அத்துணை சாந்தம், அத்துணை அமைதல், அத்துணை பொறுமை, அதிலும் சிறப்பாக என்னுடைய தாயை, என்னுடைய அம்மாவை மிஸ்ஸஸ் ஞானம்மாள் துர்ராஜ் பீட்டர் அவர்களை 13 ஆண்டுகள் அவர்கள் வைத்து பார்த்தது அவரது ஒரு கர்த்தருடைய மனிதர் என்றே சொல்லலாம். மிஸ்ஸஸ் பத்மா வில்சன் அத்தை அவர்களும் என்னுடைய அம்மாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவர்கள் அங்கே நத்தத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதிலே அவர்கள் 2 பேரும் சகோதரிகளாகவே இருந்தார்கள். சம்பந்திகளாக இருந்தாலும் அவர்கள் சகோதரிகளைப் போலவே அங்கே இருந்தார்கள். அவர்கள் ஞாபகமாகவும் என்னுடைய மைத்துனர் ஞாபகமாகவும் இந்த நாளிலே அவர்கள் பொறித்த அந்த கல்வெட்டிலே ஒரு வசனத்தை என் சகோதரி எழுதியிருக்கிறார்கள். அந்த வசனத்தை முதலாவதாக நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று என்ற ஒரு வாசகத்தை அவர்கள் அந்த கல்வெட்டிலே பதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆவியானவர் மற்றொரு வசனத்தை எனக்கு காட்டினார். அது பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 18ஆம் 19ஆம் வசனத்தையும் நாம் இந்த நாளிலே சில நிமிடங்கள் தியானிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 18-19. இந்த இடத்திலே இது மறுரூப மலையிலே
அவர் பெற்ற அந்த அனுபவத்தை அவர் சாட்சியாக நமக்கு கூறுகிறார். இந்த வசனத்தின்படி அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் பரிசுத்த பேதுரு எழுதுகிறார் இப்படி, வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். 19ஆம் வசனம் உடனடியாக அவர் எழுதுகிறார். அந்த வசனத்தின்படி அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று எழுதுகிறார். இந்த இடத்திலே அதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், வானத்திலிருந்து பிறந்த இந்த 2 சத்தங்களை நாம் உற்று நோக்கில் உன்னதமான மகிமையிலிருந்து பிதாவின் சத்தம் என்று அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். பேதுரு அப்போஸ்தலரும் யோவான் அப்போஸ்தலரும் இதை தெளிவாக அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த 2 சத்தத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், இது நாம் அவரின் சித்தத்தின்படி நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 2 சத்தங்களின் உள்ளான அர்த்தம். அந்த சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் இந்த நாளிலே நம்மை ஆயத்தம் பண்ணி கொள்ளுவோம். இந்த வசனத்திற்கு அடிப்படையாக நம்முடைய நத்தம் என்ற கிராமத்திலே தன் தகப்பன் செய்த மருத்துவ பணியை, டாக்டர் வில்சன் அவர்கள் செய்த மருத்துவ பணியை தானும் தொடர்ந்து மருத்துவ பணியின் மூலமாய் டாக்டர் எட்வின் அவர்கள் இந்த கிராமங்கள், சுற்றியுள்ள கிராமங்கள், இருளுள்ள அந்த கிராமங்களிலே ஒரு வெளிச்சமாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக நற்கிரியை செய்து மருத்துவராக, ஒரு தகப்பனாக மட்டுமல்லாமல் 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாகவும் அவர் அந்த இடத்திலே அருட்பணி செய்து என் தங்கையோடு சேர்ந்து டாக்டர் மாலத்தியோடு சேர்ந்து அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இணைப்பிரியாமல் செய்தது. இந்த காலத்திலும் மருத்துவ மிஷினரிகளாக அவர்கள் ஒரு விளக்காகவே அந்த வசனத்தில் சொன்னதின்படி இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்திற்கு அடிப்படையிலே அவர்கள் அங்கு வாழ்ந்தார்கள், இன்னும் வாழ்ந்து சாட்சியாக இருக்கிறார்கள் என்று நாம் கூறினால் அது மிகையாகாது. எனக்கு மறுபடியும் ஒரு வசனத்தை ஆவியானவர் காட்டுகிறார். அது வெளிப்படுத்தல் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது, அல்லேலூயா, நீங்களே அந்த ஆலயம் என்ற வசனமும் என் மனதிற்கு இங்கே வருகிறது. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று டாக்டர் எட்வின் அவர்களை கூறலாம். கடைசியாக என் அருமை மைத்துனர், என் அன்பு தங்கையின் கணவர் டாக்டர் எட்வின் அவர்கள் ஒரு எளிய ஊழியனாக மருத்துவ பணி செய்து கிராம எளிய மக்களை நேசித்து தன் தகப்பன் தாய் இருவரையும் கடைசி வரை கனம் பண்ணி காப்பாற்றி தேவனின் சித்தத்தை செய்து அத்தனை மக்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் முன்மாதிரியாக கர்த்தரின் பாதத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அவர் நாளில், கர்த்தருடைய நாளில் இயேசு சுவாமி வருகையிலே நமக்கு முன் அவர் செல்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். எல்லா துதியும் கனமும் தோத்திரமும் நன்றியும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். நன்றி. அடுத்த குரூப் சாங். துதித்து பாடிட பாத்திரமே துறவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை அவர் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாழும் என்றே நாம் அழைத்திடுவோம் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 1 2 3 உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நிதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணி அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்ப கடைசியா பாடுறது குரூப் சாங், ஃபேமிலி குரூப் சாங். ஃபியூ டேஸ் முன்னாடி நத்தத்துக்கு போய் அந்த ஜப கூட்டத்துல ரெக்கார்ட் பண்ணது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது திருமதி ஜெரி ஜோசபைன் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான மாலாக்கா குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இதை அட்மின் பண்ற பிரதருக்கும் சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப விசேஷ வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அக்கா குடும்பத்துக்கு போய் வரும்போதெல்லாம் ரொம்ப அன்பாக நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். என்ன ரொம்ப அன்போடு மாலாக்கா மாமனார் வந்தவுடனே சரி இன்னைக்கு ஒரு பாட்டு பிரேயர்ல பாட சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா நான் பாடுவேன். எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். யங் ஏஜ்ல அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாண்டி எப்போ வரும்போது எனக்கு கிஃப்ட் வச்சிருப்பாங்க. சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க, அழகு சாரி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ எனக்கு அக்கா ஃபேமிலிக்கு போறதுன்னா ஒரு அம்மா அப்பா அம்மா பார்க்க போன மாதிரி அப்படி ரொம்ப சந்தோஷமா போவேன். அம்மா அப்பா பார்த்து அங்க சென்னை போறதுக்கு அப்புறம்
சந்தோஷமா இருப்பேன். அதனால இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு சிரேஷ்ட வாய்ப்பு. ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து பொறுத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பத்மா டே பற்றி நினைக்கும் போது ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன் நான் நினைப்பேன். அவங்கள வந்து அக்கா கல்யாணத்தோட பார்த்தது. அதுக்கப்புறம் நான் நேஷனல் மதாஷில் ஒர்க் பண்ணும்போது குற்றாலம் ரெட்ரீட் போயிருந்தோம். குற்றாலம் ரெட்ரீட்ல ராக் ஹாலில் மீட்டிங். அதுக்கப்புறம் சாப்பிள் போனோம். அந்த சிஎஸ்ஐ டைஸ்ல அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சாப்பிளுக்குள்ள போனப்போ ஆண்டி உட்கார்ந்துருக்காங்க. அழகா ஷால் போத்தி உட்கார்ந்துருக்காங்க. லேடிஸ்லாம் நிறைய இருக்காங்க. உடனே எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஐயோ அக்கா என் அக்காவுடைய மாமியார் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களை போய் பார்த்தேன். அப்போ ரொம்ப அவங்கள சொன்னாங்க மதுரை டைஸ்ல விமன் செக்ரட்டரியா இருந்தாங்க. அவங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம். எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. அக்காவுடைய மாமியார் வந்து இவ்வளவு நல்ல பொசிஷன்ல கடவுளுடைய ஊழியம் இவ்வளவு அழகா செய்யறாங்களேன்ட்டு எனக்கு ஒரு பெரிய உறுதிகள். அவருக்கு என்னை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போவேன். மேரேஜ்க்கு முன்னாடி போயிருக்கேன். அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்ட் போவோம். மாமா வந்து சுகர் பேஷண்டோட டேபிள்ல அவங்களுக்கு இந்த ஓட்ஸ் கஞ்சி வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை இருக்கும், சிக்கன் கிரேவி இருக்கு, எல்லாம் இருக்கும். இப்போ மாமா சொல்லுவாங்க பாத்தியம்மா என் சாப்பாடுன்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கூட்டெல்லாம் பக்கத்துல இருக்கேன் மாமா, அதனால கஞ்சி நல்லா குடிச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன். அத்தை வந்து ஆக்சுவலா அவங்க வந்து கடவுளுடைய ஊழியம் செய்யறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்து அவங்கள பார்க்கும்போது நல்ல ஒரு எல்லாமே பெண்ணி தம்பி சொன்னாங்க. அவங்க ஓன் ஃபேன்ல ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா நான் அவங்கள பார்த்துட்டு இவ்வளவு அழகான ஹவுஸ் ஒய்ஃபா ரொம்ப அழகா அவங்க டிஷ்ஷஸ்லாம் மார்னிங் டிஷ்ஷஸே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இடியாப்பம் இருக்கும், இட்லி இருக்கும், கறி குருமா இருக்கும், எல்லா வெரைட்டி இருக்கும், சட்னி இருக்கும். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு செய்வாங்க. அடுப்புதான் இருக்கும். அடுப்பு கூட அவ்வளவு அழகா செஞ்சு ரொம்ப டேஸ்டா நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா அவங்க வந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நான் மரியாதை போல அவங்கள பார்த்தோம். அதே நேரத்துல அவங்க மாத்தாளை போல ரொம்ப அருமையா அவங்க வீட்டுல செய்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ஷன் அவங்ககிட்ட. அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீட்லி ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கார்ஜியஸா இருக்கவே இருக்காது. அவங்க அவ்வளவு அழகு லேடி. ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க கலர்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லும்போது அம்மா எனக்கு நான் ஏதாவது காஃபிஸ்ல ஏதாவது டார்க்கா வாங்கிட்டு எனக்கு லைட் கலர் தான் கட்டுவேன் மாலை. அவங்க சாரீஸ் எல்லாம் லைட் கலரு. சாப்பிட்டு சர்ச்சுக்கு ரொம்ப கூட்டிட்டு வேகமா போய் பார்ப்போம். அத்தை முதல்ல உட்காந்துருப்பாங்க. அந்த அவங்களுக்குன்னு ஒரு இடம், அதுல அழகா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பிள் முடிஞ்ச உடனே அவங்க மேரிலாம் சொன்னது போல தாய்மார் மீட்டிங் இருக்கும். அதுல நான் 80 வயசு வரைக்கும் நான் நல்ல ஞாபகம் இருக்கு. 80 years வரைக்கும் அவங்க அந்த இதை லீட் பண்ணியிருக்காங்க. அந்த தாய்மார்களை எந்த எக்ஸ்கியூஸும் அவங்க ஏஜ் கொடுக்கல, உடம்பு பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அந்த அழகா உட்காந்து இது ஏதாவது சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அத்தை இருக்காங்களே, ஒரு வயசான இருக்காங்களே, நானும் இருந்து சொல்லிட்டு வரேன் நான் சொல்லிட்டு அக்காட்ட சொல்லிட்டு வருவேன். ஸோ அவங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமா அவங்களுக்கு அன்பான ஒரு அத்தையை பார்த்தேன். ரொம்ப லவ்விங். எப்பவுமே என்கிட்ட சொல்லுவாங்க நீ வந்து கடவுள் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மாவை வந்து அங்க 13 வருஷம் அண்ணன் சொன்னது போல போயிட்டு இருக்கும் போது ரொம்ப அம்மா அத்தையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. பாலக்கா வீட்டுல வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு அசைல மாதிரி நான் நினைப்பேன். அவங்க அவ்வளவு கிரேட்டா அத்தையை பார்த்துட்டு அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சிஸ்டர் காணேன், அவங்க என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் வரல, உடம்பு சரியில்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. இல்ல அத்தை வருவாங்க. அப்போ அவ்வளவு அன்பா ஒருங்கிணைந்து அந்த வீட்டுல மாலாக்கா வீட்டுல இருந்தாங்க. ஸோ நான் அத்தையை நினைக்கும் போதெல்லாம் அவங்க நன்றி செலுத்துறேன். அவங்க 96 வயசு வரைக்கும் இருந்தாங்க. 90sல மட்டும்தான் அவங்களுக்கு போக முடியாம சர்ச்சுக்கு போக முடியாம போனது. அதனால நல்லா அவங்க சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ப்ரேயர் எல்லாம் நம்ம அந்த நோட்டீஸ் ஃபார் கிரைஸ்ட்ல அவங்க டெய்லி ப்ரேயர்ல வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிரதர் அந்த ஒரு ஜெபம் பாத்தீங்கன்னா லாங்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. லாங்னா உண்மையா ஆண்டுகிட்ட பேசுறாங்க. மாநாட்டை அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் நான் அக்காவும். அவங்க ஆண்டுகிட்ட அப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஒரு ரிப்பீட்டடா ஒரு ப்ரேயர் கூட அவங்க மிஸ் பண்ணல. ஒரு காரியத்தை நான் நோட் பண்ணிருக்கேன். ஏசப்பா வந்து சிலுவையில நம்ம பாவங்கள் எல்லாம் பாவங்களுக்காக சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் நீங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணி தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கூட அந்த பெரிய நம்பிக்கை விசுவாசத்தை அவங்க சொல்லாம இருந்ததே இல்லை.
இப்படிப்பட்ட ஒரு விசுவாச தாயாக அவங்க இருந்தாங்க. வந்து ரொம்ப பெரிய ஆசீர்வாதமா இருந்தாங்க அவங்க. நான் வந்து ஒரு அக்கா, அவங்க மருமகளுடைய ஒரு தங்கச்சி தான். ஆனா என்னை ரொம்ப அன்பா நேசிச்சாங்க. கடைசியில டிசம்பர் மாசம் கூட அவங்க போனப்போ என்ன ப்ரே பண்ண சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையா என்னை அன்பா நேசித்து எனக்கு நான் gift கொடுப்பாங்க. நான் அவங்களுக்காக அந்த எனக்கு துதிக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எங்க அம்மா அப்பா வந்து மாலாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு மத்தத்துக்கு ரொம்ப ஆசையா கிளம்பி வருவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. மாலாக்கா அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, நல்ல ரிலீஜியஸ் ஃபேமிலி அவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படி சொல்லி, அப்பா என்ன கிஃப்ட் எல்லாம் என்ன இருக்கும் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தா கூட ஒரு டேப் ரெக்கார்டு ஒரு அழகா வாங்கிட்டு வந்தாங்க ஒரு தடவை. நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அக்கா மாலாக்காக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்பா போவாங்க. அப்போ அந்த வீடு வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்பா அது காரணம் பத்மாண்டியோடைய அன்பு. மாமா வில்சன் மாமா ரொம்ப கூட்டு உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் அதிகமாக ஆசிர்வச்சிருக்காரு. அதான் இந்த நேரத்துல விசேஷமா நான் சொல்லணும். அடுத்தபடியா எப்படின்னா, எங்க அப்பாவுக்கு 2வது சன் இல்ல அவங்க. அவங்க வந்து அத்தான்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா நான் பார்த்தேன். அவங்க வந்து எல்லா காரியத்தையும் அவங்க கையில ரீடர்ஸ் ஜஸ்ட் இருக்கும். நான் அத்தால கேட்பேன், ஃபுல்லா படிச்சிருங்களா இதுன்னு கேட்பேன். ஆமா சரி, எப்போ டைம் இருக்கும்போது அதை படிப்பேன் மாட்டேன். ரீடர்ஸ் ஜஸ்ட் நானுமே வாங்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கொஞ்சம் தான் படிப்பேன். அவங்க தரவும் படிச்சிருவாங்க. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அத்தான்னு ரொம்ப நான் மாறாக்காட்டெல்லாம் சொல்லுவேன். ஆமா அவங்க அதுதான் ரொம்ப படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அது மட்டும் இல்ல, இன்டெலிஜென்ட் மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப டிசிப்ளின்டு. அவங்க என்ன ரொம்ப சிஸ்டமேட்டிக். மேரி கூட சொல்லுது, 8 மணிக்கெல்லாம் கரெக்டா 7 o'clock ப்ரேயர், 8 o'clock டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துருவாங்க. சாப்பிட்டுட்டு 9 o'clock ஹாஸ்பிட்டல்ல. நான் பார்த்த வரைக்கும் 40 வருஷம் 45 வருஷம் அதே டைம் அவங்க அந்த குவாரண்டைன் பீரியட்ல தான் அவங்களால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. 9 o'clock போயிட்டு 2 o'clock வந்துட்டு மறுபடியும் 4:30 போய் உட்காந்துருவாங்க. இப்போ 9 o'clock திருப்பி வருவாங்க. அப்படி உட்கார்ந்து அவங்க ரொம்ப சின்சியரா செய்வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான காரியம் அவங்கள பத்தி சொல்லணும். நான் அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன் அக்காண்ட. நல்லா டயகனைஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்கலாம், அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஏதாவது சீட்டா இருந்தா அடிப்பேன். அக்கா உடனே வந்து அக்காட்ட கொடுத்துருவாங்க. எப்பவும் அக்கா வந்து ரொம்ப டிபெண்டன்ட் ஆன அக்கா தான். அவங்க வந்து அவ்வளோ அக்கா வந்து இவ்வளவு நல்ல பூனா இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அக்கானுடைய அரவணைப்பு, அவங்களுடைய பாதுகாப்புன்னு நான் நினைப்பேன். அவங்க உடனே கொடுத்துருவாங்க. அக்கா உடனே எடுத்துட்டு சரிதான் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்து ஒரே ஒரு சென்டென்ஸ்ல டைனஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அது கரெக்டா இருக்கும். இந்த வரைக்கும் நான் நிறைய காரியங்களை சொல்லுவேன். எத்தனையோ காரியங்கள் அக்காட்டே சொல்லுவேன். அவ்வளவு ஒரு பெஸ்ட் டயக்னைசர் அவங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்தாங்க, டயக்னைஸ் பண்ணாங்க. அதே நேரத்துல பிள்ளைகளை அன்பா நேசிச்சாங்க. அவங்க 3 பிள்ளைகளை அவங்க வளர்த்ததெல்லாம் எல்லாம் பணத்தினாலேயோ பணம் இல்ல அப்படிலாம் இல்ல, ரிச்னஸோ அதெல்லாம் அதுல சொல்லவே முடியாது. அவங்களுடைய அன்பு ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வைக்கும் போதும், அந்த பிள்ளைகளை பார்க்க போகும்போதும் வாங்கி கொடுத்த காரியங்கள் எல்லாம் அக்கா கல்யாண காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நோட் பண்ணியிருக்கேன். அவ்வளவு பெஸ்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைகளும் அந்த மாதிரி அருமையா வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்துல வளர்ந்தனால பிள்ளைகளும் அப்படியே ஜெம்ஸ் சில்ட்ரன். என்ன அந்த பிள்ளைகள் நினைக்கும் போது தோத்திரம் சித்தி தான் சொல்லுங்க பிள்ளைகளை எடுத்து எப்படி சொல்லன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சிருவோம். பிள்ளைகள் கொஞ்சம் முன்னாலே சாப்பிடுவாங்க. நாங்க எல்டர்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு உடனே வந்து அனிதாவோ எஸ்தரோ சித்தி தண்ணி குடிங்க அப்படின்னு டம்ளர்ல தண்ணி குடிங்க. ஒரு 10 வயசுலயே அப்படிதான் செய்யும். அப்படி பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அவ்வளவு அன்பா அவங்க வளர்த்த தாய் தகப்பன் அக்காவும் அத்தானும் பிள்ளைகளை அவ்வளவு அன்போட வளர்த்தாங்க. அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட் மேன். அவங்க சிஸ்டமேட்டிக். அவங்க அவ்வளவு அருமையா செய்வாங்க. அப்போ நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு டீனா இருந்துக்கணும். அதான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டைரக்டரா இருக்கணும், அப்போல பெரிய ஹாஸ்பிட்டல் டைரக்டர் கன்சல்டன்ட் இருந்திருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க வந்து பிரதர் சொன்னாங்க, நல்லா மெடிக்கல் மிஷினரியா இந்த நக்கத்துல வச்சாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன். மெடிக்கல் மிஷினரியா சுத்தி 30 கிராமம், நட்டத்தை சுத்தி 30 கிராமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எப்பவும் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்க. அக்கா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சண்டேல சர்ச்சுக்கு வந்து கரெக்டா முடிச்சுட்டு வேகமா வருவாங்க, வெளியே காத்து இருப்பாங்க. அப்போ நான் சண்டேல சரி ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்களே மனசுல நினைப்பேன். ஆனா எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியம், ஏசப்பா கேட்டாங்க இல்லையா, ஒருத்தர் சுகம் இல்லாம இருந்தா ஒருத்தர் கிணத்துல விழுந்தா தூக்காம இருக்கீங்களா ஓய்வு நாள்ல. அது மாதிரி அவங்க சுகம் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல சுகம் கொடுக்கறதுக்காக வேகமா வந்து அந்த கூட்டமான மக்களை அவங்க ஆதரிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சொல்லுவாங்க, ஐயா வந்து ஒரு ஊசி போட்டா போதும், ஐயா ஒரு ஊசி போடுறேங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு போவாங்க. கேட்டா அதாவது ஒரு 6 ரூபாய் வாங்குறப்ப கூட நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனுக்கு அந்த பீரியட்ல கூட நான் எடுத்திருக்காங்க.
6 ருபீஸா என்னக்கா அது, ஒரு 20 ரூபாயா வாங்கலாம்ல. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா 20 ரூபா 30 ரூபான்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க நான் மேக்ஸிமம் 100 ருபீஸ் ஆக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த தெரியல. அவ்வளோ ஒரு மக்களையும் சக்தி பண்ணாங்க இல்லையா. ஒரு நிச்சயமா அவங்க ஒரு மெடிக்கல் மிஷினரியா இந்த 30 கிராமத்திற்கும் அக்காவும் அக்கானோட சேர்ந்து எவ்வளவு அருமையான ஊழியம் செய்தாங்க நான் நினைத்து ஆண்டவர் துதிக்கிறேன். எங்க குடும்பத்திற்கு ஒரு அருமையான ஒரு இணைப்பு, அன்பின் இணைப்பு. அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துறேன். அதே மாதிரி ஜோ வந்து கல்யாணத்தோட பேசும்போது சொன்னா, நான் வந்து நட்டத்துல இருந்து அப்பாவுக்கு தாத்தா செய்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறான். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அழகான ஒரு மனைவி, அவ்வளவு ஒரு அருமையான பிள்ளை, அனிதா பிள்ளை. எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நேரத்துல வந்து விசேஷமா அக்கானை பத்தி நான் சொல்லிக்குமா முடிக்கிறேன். மாலாக்காவையும் கண்டிப்பா சொல்லணும். அக்கா இறந்த உடனே ஒரு 2 நாள்ல ஒரு பிரதர் என்கிட்ட பேசினாங்க. நம்ம சொந்தத்துல தான் இருக்காங்க. அவங்க கடலூர்ல இருந்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, அக்கா மாலாக்கா மாதிரி யாரும் கவனிக்க முடியல, 24 மணி நேரமும் கவனிப்பாங்களே, அவங்க 24 ஹவர்ஸும் ஹஸ்பண்ட கவனிக்கிற அக்கா அவங்க. நான் அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு அழகான சாட்சியான வாழ்க்கை. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அக்காவுக்கு வந்து அக்கா உடைந்து போனாங்க, அவங்க நொறுங்கி போனாங்க, தெரியும். அது அவரோட சேர்ந்து நாங்களும் குடும்பமா எல்லாம் பெண்ணி தம்பி அருமையா சொன்னாங்க. நாங்களும் எல்லாரும் உடைந்து போனோம். அத்தையும் இறந்து போனோம். இப்ப அக்காவும் உடைந்து போனோம். ஆனா ஆண்டவர் அவருடைய அன்பு, அவர் பேர்ல வைத்த விசுவாசம் எங்களை தூக்கி விட்டது. அக்காவுக்கு நாங்க அதிகமா சொல்றோம், எல்லாரும் சொல்றோம். அக்காவும் நல்ல இப்போ ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஆண்டவருடைய பலத்தினால அவங்க நல்ல பலன் பெற்று இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து நம்ம அவங்க அக்காவுக்காக ஜெபிங்க. அவங்க ஃபேமிலி பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அவங்களை வாழ்த்துறோம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துறேன். ஒரே ஒரு மட்டும் இந்த வசனம் அதை சொல்லணும்னு வச்சிருக்கேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோட பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காரத்தோடும் உன்னதத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். இந்த அழகான சத்திய வசனம் தான் அக்காக்கு நான் சொன்னேன். இந்த வசனத்து பேர்ல ஒரு பாடல், ஒரே ஒரு அடி மட்டும், அது மட்டும் எனக்காக. அதுக்கப்புறம் என்னுடைய உரையை நான் விட்டுப்படுத்துறேன். வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேரிடமே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வாணி தோணித்த தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வாணி தோணித்த தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வாணி தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவார். நன்றி. சகோதரி ஜெரி அவர்களுக்கு நன்றி. அவருடைய பாடலும் அவர் வார்த்தைகள் என்ன சொல்லுச்சு, நாம் எல்லாரும் சந்திப்போம், we meet again. அத்தை பத்மாத்தை அவர்களையும் டாக்டர் எட்வின் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம். அவங்க சொன்ன இன்னொரு வார்த்தை இருதயம் நொறுங்கி இருக்குது. வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுது, ஒரு சத்தியத்தை சொல்லுது. அவர் சகல ஆறுதலின் தேவன். அவர் தாமே நமக்கு ஆறுதல், விசேஷமாக மாலாக்காக விசேஷமான ஆறுதலை தருகிற தேவன். இப்ப டாக்டர் எட்வின் அவருடைய மகள் மிஸ்ஸஸ் எஸ்தர் சாம் அவர்கள் சில வார்த்தைகளை கூறுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்
ஆட்சி பத்தி சொல்லணும். ஏன்னா எனக்கு அப்பாவையும் ஆட்சியையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருந்தாங்க. ஆட்சி பத்தி சொல்லணும்னா பிள்ளைங்களை பார்த்தது மட்டும் இல்லாம கிராண்ட் சில்ட்ரனா அவங்க வளர்த்துக்கிறாங்க. இப்போ எவ்வளவு கிராண்ட் பேரண்ட்ஸால செய்ய முடியும்னு தெரியல. ஆனா அவங்க ஆஃப்டர் 70s வந்து 70 to 82 வரைக்கும் நினைக்கிறேன் எங்களோட மதுரையில இருந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஆட்சியும் ஜாயாட்சியும் தான் இருந்தாங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் ஆட்சியோட தான் இருந்தேன். கிருபாவும் அதே மாதிரி தான் ஆட்சியோட இருந்துச்சு. சாராக்கா லீனாக்கா டீம் சிட்டியோட அவங்க 2 years வந்து ஆட்சியோட எங்களோட தான் இருந்தாங்க. ஸோ ஆட்சி அதுக்கு முன்னாடி அக்காவுக்கு 1 year படிக்கிறதுக்கு ஆட்சி கூட இருந்தாங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு ஆட்சி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆட்சியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பிள்ளைகளை தாண்டியும் கிராண்ட் சில்ட்ரனோட ரொம்ப நிறைய ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு 4 பேருமே பையங்கிறதுனால அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் எங்களோட கிராண்ட் சில்ட்ரனோட அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய டிசிப்ளின் அதெல்லாம் எங்க பேர பிள்ளைங்கள்ட்ட ஒரு கமாண்டாவே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காது. அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பா எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஹேர் நிறைய வச்சிருக்கிறது பிடிக்கும். அப்ப வந்து ஏன் நீங்க அப்படி கேட்க மாட்டாங்க. நிறைய இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லீவ் வந்து பெரிய ஸ்லீவ் கூட இன்னும் கொஞ்சம் இறக்கி வச்சிருந்துருக்கோமே அப்படின்னு. அடுத்த தடவை அவங்க முன்னாடி போய் அவங்க மேல உள்ள பயத்தினால இல்ல, அவங்க மேல ஒரு மரியாதைனால ஆட்சி முன்னாடி நிற்கும் போது நம்ம ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்க மைண்ட். ஆட்சி வந்து சொன்ன விஷயங்கள் நாங்க அவங்க கூடயே வளர்ந்தனால நிறைய விஷயங்கள் எனக்கு ஆட்சிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. நானும் சரி கிருபாவும் சரி ஆட்சிக்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. எப்பயுமே ஆட்சி அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், கடவுள் வந்து ஒருபோதும் தவறு செய்யாத ஆண்டவர்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை மிஸ்கேரேஜ் ஆகி நான் அங்க நத்தத்துல போய் இருந்தேன். அப்ப யாரும் வந்து கன்சோலிங்கா அந்த மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பிரசிவா யாரும் இல்லை. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குவாங்க. பட் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமா தான் கன்சோல் பண்ணுவாங்க. அப்ப ஆட்சி அப்பப்பையும் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, காட் நெவர் மேக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சாம் சித்தப்பா வந்து ஜாய்ஸ் மேயர் புக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, அது வந்து இட் இஸ் அ பிளெஸிங். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில பிறக்கிறது வந்து இட் இஸ் அ பிளெஸிங். ஆண்டவர் வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம முன் குறிச்சிருக்கிறாரு. நம்ம பை மிஸ்டேக்கா ஒரு ஃபேமிலியில நம்ம பிறக்கிறது கிடையாது. அது ஆண்டவர் வந்து குறிச்சனாலதான் அந்த ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இருக்கிற ஃபேமிலியில ஆண்டவர் வந்து பிறக்க வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா வந்து ஒரு 2019ல நாங்கள் ஆட்சியோட வளர்ந்தவருடைய நல்ல விஷயம் என்னன்னா, அம்மா அப்பாவா இருக்கும்போது இந்த ஜெனரேஷன்ல இருக்கும்போது ஏசாமியை வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்கணும்னு சொல்லிதான் வளர்ந்துருக்கோம். ஆனா ஆட்சிக்கிட்ட இருந்துதான் ஆண்டவரை வந்து ஒரு பரிசுத்தமானவரை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா இப்போ ஒரு 2019ல திவ்யன் மேரேஜ் அப்ப நினைக்கிறேன் ஆட்சியால சர்ச் போக முடியல. அப்ப வீட்டுல இருக்கும்போது போதர் வந்து வீட்டுக்கு வந்து கம்மியா கொடுப்பாரு. வீட்டுக்கு வருவாங்க. ஸோ போதர் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு என் பாப்பாக்கெல்லாம் அங்க வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தனால என்னை கூப்பிட்டே இருந்தாங்க இடையில. இருங்க ஆட்சி வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 2 years பேக் கிறிஸ்மஸ் டைம்ல சரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு சண்டே சண்டேல கூப்பிடுறாங்க. செத்துட்டு போய் பார்ப்போம் ஏதோ கேட்கறாங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா அந்த ரூம்ல எல்லாமே ஒயிட்டா, டேபிள், மேட்ரஸ், அது வந்து இன்னும் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அந்த பிளேஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா இட் வாஸ் ஒயிட். உடனே சரி ஆட்சி வந்து கம்யூனியன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஹோலி பிளேஸா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை உட்கார சொல்லி இங்க உட்காருன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு கேட்டேன். போனதுக்கு அப்புறமா கூட டார்ச் லைட் வச்சு ஷி யூஸ் டு ரீட். புத்துயிரை வந்து டெய்லி காலையில புத்துயிரும் அன்றங்குள்ளக்கும் அப்பாவும் ஆட்சியும் வாசிப்பாங்க. அதுல என்னன்னா அப்பாவும் ஆட்சியும் காலையில டெய்லி அந்த மார்னிங் பிரேயருக்கு அந்த கரெக்ட் டைம்க்கு உட்காந்துருவாங்க. அம்மா இடையில போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா கிச்சன்ல ஏதாவது ஒர்க் இருக்கும், அதனால இடையில போய் ஜாயின் பண்ணுவாங்க. புத்துயிர் வாசிக்க அப்பாவுக்கு வந்து ஐசைட் கொஞ்சம் இதா இருந்தனால புத்துயிர் வாசிச்சிருவாங்க. அன்றங்குள்ளப்பம் வாசிக்க முடியாது அவங்களால. ஸோ என்னை கூப்பிடுவாங்க வாசிக்கிறதுக்கு. அன்றங்குள்ளப்பம் வாசிக்கிறதுக்கு வாமான்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆனா அப்பா வாசிக்கிறது ஆட்சிக்கு கேட்காது. அவ்வளோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். இந்த அப்பாவை நான் ரிலேட் பண்ணி சொல்றேன்.
ஆச்சி அப்பாவும் ஒரே இடத்துலதான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா வாசிக்கிறது கேட்காதுனாலும் ஆச்சி அந்த இடத்துல உட்காந்து பிரேயர் முடிப்பாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் புத்தீர் புக்ல டார்ச் லைட் எடுத்து வாசிப்பாங்க. இவ்வளவு ஒரு ஆண்டவருடைய வார்த்தை மேல லாங்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டது உண்டு. அப்புறம் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கும்னு நினைப்பாங்க. சத்தமா சிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப லவுடா சிரிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறையவே உண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா சமைப்பாங்க. சித்தப்பா சொன்ன மாதிரி அதை மறுக்கவே முடியாது. நல்லா சமைக்கிறது மட்டும் இல்லாம குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்க அத்தைகிட்ட கூட நான் சொன்னது உண்டு. இந்த சாதம் செய்யும் போது முந்திரி பருப்பு வந்து உடைச்சு போடணும், அப்பதான் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுசா சாதத்துல போடக்கூடாது. எவ்ரிவன் ஷுட் கெட், அந்த ஃபேமிலியில வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உடைச்சு போடணும் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாடு அப்படியே கையில எடுத்துட்டு போக கூடாது, கரெக்டா அதை எப்படி இது பண்ணணும், அது ஒவ்வொரு அந்த ப்ரொசீஜர் படி செய்வாங்க. அப்புறம் கடைசி ஆட்சி பத்தி முக்கியமா சொல்லணும்னா, 4 பையங்களையும் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு 4 சன்ஸ் அவ்வளவு இஷ்டம். ஆட்சியும் சாமி சித்தப்பாவும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஜபங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சாமி சித்தப்பா எப்பயுமே ஆட்சிக்கிட்ட வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் வந்து ஆட்சிகிட்ட இருந்து தான் 4 சன்ஸுமே கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவும் ஆட்சியும் டெய்லி காலையில அந்த புத்தீர் டெய்லி வாசிப்பாங்க கிளினிக் போறதுக்கு முன்னாடி. ஸோ ஆட்சியோட வாழ்க்கைய வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா நான் முடிக்கிறேன். ஆட்சியோட ஒவ்வொரு செயல்கள்ல இருந்து நாங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ வந்து நான் என்னுடைய அப்பா பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும். நான் வந்து அப்பாவுக்கு 3ஆவதா பிறந்த பொண்ணு. அப்பா வந்து 40 years இருக்கும்போது அக்காவுக்கும் எனக்கும் 10 years டிஃபரன்ஸ். அப்பாவுக்கு வந்து சாமி வந்து பிளஸ்டட் லைஃப் தான் கொடுத்துருந்தாரு. நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் இந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் பத்தி நான் அப்பாவுக்கு சுகம் கொடுக்கல. அதெல்லாம் எங்க மனசுல ஒரு அப்பா அந்த நேரத்துல ஒரு ரணமா இருந்துச்சு. நாங்க அவ்வளவு ஜெபித்து போராடணும், ரேணுகாத்துக்கு தெரியும். அந்த நேரத்துல எங்களுக்கு அவ்வளவு ரணமா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஆறுதலா இருந்து அந்த நெருப்புல இருந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தது போல அந்த இதுல இருந்து எங்களை வெளியே கொண்டு வந்தாரு சாமி. அப்பாவுக்கு வந்து ஆனா அந்த பிளெஸிங்ஸ் பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 7th படிக்கும் போது அப்பாவுக்கு வந்து கிளாக்கமா வந்துச்சு, டயபெட்டிக். அப்பா வந்து டயபெட்டிக். ஸோ 7th நான் வந்து 7th அம்மா வந்து சொன்னாங்க, அப்பாவுக்கு பெனிசிட்டப்பா வீட்டுல இருந்தேன் 1 year படிக்கிறதுக்காக ஆட்சி கூட இருந்தேன். அப்பா அம்மா சொன்னாங்க அப்பாவுக்கு கிளாக்கமான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த நாள் ஞாபகம் இருக்கு. நைட்டு ஃபுல் நைட் நான் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா உடனே பிளைண்ட்னஸ் வந்துருக்கும், ஏன்னா சீக்கிரம் பிளைண்ட்னஸ் வந்துரும் அப்படிலாம் சொன்னாங்க. சேத்தப்பா அப்பாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கண் பார்வை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி அதை வந்து கேட்டாரு. அந்த அவ்வளோ ஹை சுகர் இருந்தா கூட அப்பாவுடைய லாஸ்ட் நாள் வரைக்கும் அப்பாவுக்கு வந்து ஐசைட் கொஞ்சம் அந்த லாஸ்ட் ஒரு 2 years அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. அவங்களால அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு சாமி வந்து அந்த பிளெஸிங்கை கொடுத்தாரு. அது ஒரு மெயினான விஷயம். பலருக்கு வந்து பிளெஸிங்கா வச்சிருந்தாரு அப்பாவை. அப்பா வந்து ரொம்ப அதிகமா அப்பாவை பத்தி பேசணும்னா ஃபேமிலியே நிறைய பேருக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க அன்அசியூமிங் பர்சன் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில அவங்க வந்து பார்த்து எப்படின்னு அப்பாவை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏன்னா பேச மாட்டாங்க அதிகமா, ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வச்சுக்குவாங்க. அதுக்கு யார் கூட ஷேர் பண்ணணுமோ அவங்களோட பண்ணுவாங்க. டெய்லி காலையில ப்ரேயர் பண்ணாம ஒரு நாளைக்கு கூட வந்து கிளினிக்கு போனதே கிடையாது. சண்டே சர்ச் வர மாட்டாங்க. அந்த காலையில ரெகுலரா அந்த புத்தீர் அண்டர்ல படிச்சு ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா எவ்வளவு நாளா நான் கேட்போம், நாங்கெல்லாம் வர்ற அன்னைக்காவது போகாம இருக்கலாம்லப்பா அப்படின்னு கேட்போம். இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கிளினிக் போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அப்பா வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நாங்க பார்த்ததே கிடையாது. எப்பயுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, யூஸ்ஃபுல்லா ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி யாரையுமே ஒருத்தவங்களை பத்தி ஒரு இல்லாவோ இல்ல ஏதாவோ அவங்க மைண்ட்ல அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வந்தா கூட அதை ஷேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் பேசுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்பா பிடித்த விஷயங்கள் நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் சொல்றேன். என்ன அப்படின்னா, அப்பா வந்து எங்களை ஒரு மேரேஜ்க்கோ இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமே எதுக்கும் அவ்வளவு ஈஸியாலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நான் கூட கேட்பேன் என்னன்னா, அவ மேரேஜ்
அது வந்து நான் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது ரிலேட்டிவ்ஸோட இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அப்பாக்காவே அந்த வளையல் ஃபங்க்ஷன் எங்க அத்தை மாமாவையும் வர சொல்லுவாங்க. அண்ணனுடைய சம்பந்திகள் அந்த இஸ்கேனி அம்மா அப்பாவையும் வர சொல்லுவாங்க. அக்காவுடைய வீட்டாரையும் வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ங்கிறது அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். அப்புறம் உங்க அப்பாவை பத்தி இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அம்மா வந்து கொஞ்சம் அம்மா வந்து ஒரி பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் வெளியவே தான் இருந்து படிச்சோம், எல்லாமே பண்ணோம். அப்ப ஒரு தடவை எங்களை விட்டுட்டு போகும்போது அம்மா அழுதுட்டே ஹாஸ்டல்ல விட்டுட்டு போகும்போது அப்பா வந்து ஹாப்பியா தான் எங்களுக்கு போவாங்க. அந்த மாதிரி வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். அப்ப போகும்போது என்ன நீங்க கவலையே இல்லையா உங்களுக்கு, பிள்ளைங்க இங்க புது பிளேஸ்ல ஜாபுக்காக நான் அங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன், அப்போ விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைங்க வந்து எந்த சிச்சுவேஷனையும் ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப வந்து எவ்வளவு ஒரு அப்பா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்து அது ஆண்டவருக்குள்ள அந்த நம்பிக்கையை கொடுத்துதான் எங்களை வளர்த்தாங்க. அவங்களுடைய லைஃப்பை பார்த்துதான் நாங்க வந்து ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் நாங்க வந்து விடக்கூடாதுங்கிறத நாங்க கத்துக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, அப்பா வந்து இறந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல வந்து நாங்க அந்த 17 நாட்கள் ரேணுகாத்தையோட நாங்க சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கிறோம். நானு எங்க அக்கா அண்ணன் 3 பேரும் அந்த 17 days வந்து நாங்க ஜெபம் பண்ணிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு வந்து அப்பா வந்து இறந்து போயிடுவாங்கங்கிற அந்த ஒரு மனதில் அந்த எண்ணம் எங்களுக்கு தோன்றவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல விசுவாசமா தான் இருந்தோம். அந்த விசுவாசத்தை நாங்க தொலைத்து போகவே இல்லை. அதனாலதான் என்னவோ எங்களால அந்த நேரத்துல வந்து ப்ரிப்பேர்டா எங்களால அந்த அப்ப இருந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்து எங்க 3 பேருக்கும் தான் அந்த சூழ்நிலை தெரியும். அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையில பேஸ் பண்ண எங்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலை, எங்களால எல்லாத்தையும் பார்க்கதான் முடிஞ்சிச்சு. எங்களால எதுவுமே அந்த இடத்துல செய்ய முடியாத நிலையில அவ்வளவு ஒரு வேதனையான நிலையில இருக்கோம். ஆனாலும் இந்த நேரத்துல இருந்து ஆண்டவரை துதிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அம்மாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. அந்த அப்பாவுடைய எல்லா லாஸ்ட் இதுலயும் தனியா ஃபேஸ் பண்றதுக்கு கொடுத்தாரு. நாங்க அந்த எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய வேதனை எங்க மனசுல இருக்காரு. அம்மா அப்பா வந்து நாங்க கஷ்டப்படுகிற நேரத்துல ஒரு நேரத்துல கூட எங்களை தனியா விட்டதே கிடையாது. ஆண்டவரே எங்களால அந்த அம்மா வேதனைப்படும் பொழுது அந்த நேரத்துல எங்களால போக முடியலேங்கிறது வந்து மிகப்பெரிய வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்கறதுக்கு நம்மளுக்கு எந்த இதுவுமே கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த புரிதலை கொடுத்தாரு. அப்ப கடைசியா அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு உதவி செய்தவங்க நிறைய பேர் உதவி செஞ்சுறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட் தாஸ்தப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல வந்து அம்மாவும் அப்பாவும் சிக்கானப்ப நர்சஸ் கூட போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நான் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் தேடும் பொழுது நர்சஸ் கூட கிடைக்கல. அம்மாவுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரிப்ஸ் போடுறதுக்கு வரமாட்டேன். ஆனா தாஸ்தப்பா டெய்லி போய் சாப்பாடு கொடுக்கல. ரத்னாத்தையும் நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு கொடுக்குறதுல இருந்து கடைசி அப்பாவுடைய எல்லா இதுக்கும் ஹெர்பர்ட் நிக்சன் ஃபுல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க கடைசி வரைக்கும் எங்களுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். தாஸ்தப்பா, பெண்ணி சித்தப்பா, மேரி எல்லாரும், சுரேஷ் அங்கிள், ரேணுகாக்கெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே போன் அடிச்சு எப்படி இருக்காங்க அப்பான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எல்லாம் எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஜெபத்துல அந்த நேரத்துல தாங்கினாலதான் எங்களால அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வர முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு தாத்தா ஆட்சி பக்கத்திலே கல்லறை கிடைக்க கிருபை செய்தார் கடவுள் அந்த இடத்துல. அதுக்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு மிக நன்றி சொல்றேன். இன்னும் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். எங்களுக்கு வந்து ஒரு ரணமாவே தான் இருந்துச்சு. அப்பாவை எங்களால கடைசியா ஹக் பண்ண முடியல. இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்களால ஹக் பண்ண முடியல. ஒரு கரெக்ட் ப்ராப்பரான குட் பை சொல்ல முடியலையே அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எங்களுக்கு அந்த மனசுல வேதனை இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அர்த்தம் வச்சிருப்பாரு. அதை வந்து இந்த உலக ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பொய்ன்னு எங்களை வந்து உணர்த்துறதுக்காக கூட அது செஞ்சிருக்கலாம். அப்ப அக்கா வந்து சொல்லிச்சு ஒரு நாள் என்கிட்ட அக்கா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப எனக்கு வேதனையா இருந்துச்சு. நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணோம், ஆனா வந்து நம்ம எவ்வளவு போராடணும், ஆண்டவர் வந்து நம்ம செவி கூட கேட்கலையே கவலையா இருந்துச்சு. அப்போ ஒரு மெசேஜ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிச்சு. என்னன்னா, அந்த 2 கல்லர்கள்ல வந்து சாமி வந்து இந்த கல்லனுக்கு வந்து நினைச்சா உயிரை கொடுத்துருக்கலாம் சிலுவையில தொங்கும்போது. ஆனா ஹி கேவ் பாரடைஸ். உயிரை கொடுக்கல சாமி, பாரடைஸ தான் கொடுத்தாரு. அப்ப அப்பாவுக்கு கண்டிப்பா பாரடைஸ் தான். அதனால நம்ம கேட்ட உயிர் நமக்கு பெருசா இருக்கலாம், ஆனா பாரடைஸ் வந்து அதை விட ஒரு பெரிய
விஷயம் சொல்லிட்டு அக்கா வந்து கன்சோல் பண்ண. அன்பானவர்களே, இப்பொழுது டாக்டர் மிசஸ் பெட்சி ஜோ அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனிலும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெப கூடுகையை நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே ஆவியானவரே, உமக்கோடான கொடி நன்றி ஐயா. இந்த ப்ரேயர் மீட்டிங்கை நேர்த்தியாக நடத்தி தந்த சுரேஷ் அங்கிள் மற்றும் ரேணுகாஞ்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேக குடும்பங்கள் ஆன்லைனில் இணைந்து எங்களுடன் அன்பை பரிமாறவும் அதன் மூலம் ஆறுதலின் தேவன் எங்களுக்கு நல்ல ஆறுதலை தந்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் குடும்பத்தின் வேறாகவும் தூணாக இருந்த ஆச்சி மற்றும் மாமா இருவரின் மறைவு எங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தாலும் சுவாமி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் சுவாமி. அதே போல் அவர் உங்களை விசாரிக்கிறவரால் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம் சுவாமி. எங்கள் கவலைகள் எல்லாம் உன் பாதத்தில் வைக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் அவங்க இளைப்பாரி சமாதானத்தோடு உண்மை துதித்து கொண்டே இருக்கிறாங்க, நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட யாவரின் குடும்பங்களுக்கும் நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அளவில்லாமல் ஊற்றுமையா. எங்கள் குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எங்களுக்கு தயவாய் மன்னியும் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரங்களாய் நாங்கள் திகழவும் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரை. இன்னும் கேட்க தெரியாத எவ்வளவோ நன்மைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரை அதெல்லாம் எங்களுக்கு கூட்டித்தாங்க. முற்றுமுடிய எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மூத்த மருமகளாக எங்கள் குடும்பத்திற்கு வந்தது அன்பின் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சியும் அன்பின் ஆண்டவரே கிருபையுமாக இருந்தது. அன்பின் ஆண்டவரே, ஆனால் ஒரு காரியத்துக்கு கணக்கு பார்க்காமல் அன்பின் ஆண்டவரே எண்ணி பார்க்காமல் மூத்த மகளாக எங்களுக்கு செய்த எல்லா கடமைகளுக்காக நாங்கள் நன்றிகளோடு வைத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கணக்கு பார்க்காமல் உதவி செய்து குடும்பத்திற்கு தலைமையாக எங்கள் குடும்பத்திற்கு மூத்த மருமகளாக ஆண்டவருடைய சுத்த கிருபை என்று நினைத்து நாங்கள் எப்பொழுதும் நான் நன்றியோடு கர்த்தரை துதிப்பேன். அன்பின் ஆண்டவரே, எனக்கு பெண் பிள்ளைகள் இல்லாததினால் அது மாலாவையை நாங்கள் பெண் பிள்ளையாக நினைத்து சந்தோஷத்தோடு மருமகளுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளையாக எங்களுக்கு கிடைத்தது மாத்திரமல்ல, உதவி செய்யும் மகளாக அன்பின் ஆண்டவரே எங்களுடைய என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவே பசாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவை தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென்.